ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம நேயர்களுக்காக பேட்டி கொடுக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்திலேயே நம்ம நாட்டை ஆண்ட ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவர். இப்பொழுது தன்னை தானே சமூக சேவைக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் திரு மகேந்திர பூபதி அவர்கள். வெல்கம் டு தி ஷோ சார். தேங்க்யூ. வணக்கம் சார். நீங்க பாக்குறதுக்கே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. சொல்ல போனா டான்ஸ்லயே நீங்க தான் ரொம்ப ஸ்மார்ட்டான டானா இருக்கீங்க. ஸ்மார்ட்ன்றது இங்க இல்ல, இங்க இருக்கணும் சார். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்லயே ரொம்ப ஃபேமஸான இருக்கிற பேரு டான் தான். ஆக்சுவலி டான்னா மீனிங் என்ன சார்? டான், DON. டீனா டாக், நாய். நாய் மாதிரி சுத்தணும். ஓனா அவுல், ஆந்த மாதிரி ராத்திரிலாம் முழிச்சிருக்கணும். ஏன்னா நியூட், நிர்வாணம். இந்த சமுதாயத்துக்கு முன்னால நிர்வாணமா இருக்கிறதுக்கு கூட தயங்க கூடாது. அவன் தான் டான். ஆனா உண்மையான டான் நமக்கு மேல இருக்கான். இந்த ஃபீல்ட்ல என்ட்ரி எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா எக்ஸிட் ஒரே ஒரு வழிதான், அது சாவு. இங்க யூட்டர்ன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ரெயிட் ரோடு, முடிவு டெட் எண்ட். ஃபைனலி இந்த அண்டர்வேல்ட் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கிரேசி ஃபெலோஸ், இங்க வந்தாதான் தெரியும் இது வாழ்வுக்கும் சாவுக்குமான ஒரு மெல்லிய கோடு. சார், நீங்க இந்த ஃபீல்டு வரலனா வேற என்ன ஃபீல்ட் சூஸ் பண்ணிருப்பீங்க? என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? மேஜிஷியன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே மேஜிக்னா ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா கிரிக்கெட் மேட்ச், சினிமா இதெல்லாம் தவிர நான் மேஜிக் ஷோஸ் தான் நிறைய பார்த்திருக்கேன். ஐ ஜஸ்ட் லவ் மேஜிக். வாவ், தட்ஸ் அமேசிங். ஏய் நேதாஜி, ரிமோட் குடுறா. ஏய், பகத்சிங் வேணா, சுபாஷ் சந்திர போஸ் வேணா, லெனின், மார்க்ஸ், அவங்கள பத்தி ஏதாவது படிச்சிருக்கியா? எப்ப பார்த்தாலும் ரவுடிங்களோட புக்கு படிப்ப, இல்ல ரவுடிங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருப்ப. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா உனக்கு? ஏய் எந்திரா ஐடியட். டேய், என்னடா பிரச்சனை உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஏ அக்ஷா, வந்து சாப்பிட மாட்டியா? நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து உன் முன்னாடி வைக்கணுமா? என்ன பசங்களோ. இவனுக்கு எதுக்குமா சுபாஷ் ராஜ் புலிகேசின்னு பேர் வச்சீங்க? நேதாஜியோட அடுத்த ஜென்மம் நினைச்சிட்டு இருக்கான் அவன். எப்ப பார்த்தாலும் பாரதம், பகத்சிங்னு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காமா. இல்லடா, தாடி சிவா, பெட்ரோல் பிரசன்னா, இவனுங்க பேரை சொல்லிட்டு இருக்கணுங்கிறியா? இங்க பாருங்கம்மா, இவன் டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? கிரைம் நியூஸ் இல்லனா ரவுடிங்களோட இன்டர்வியூ இதெல்லாம் பார்த்துட்டு லூஸ் மாதவ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அந்த துனியா சூர்யா தான் இதுக்கெல்லாம் காரணம். துனியா சூர்யாவா? யாருடா அவன்? இவனோட கிளாஸ்மேட்டா? கிளாஸ்மேட்லாம் எதுவும் இல்லம்மா, அவர் தான் இவனுக்கு காட் ஃபாதர். இவன் இப்படியே போனான்னு வையேன், கேரண்டியா உருப்பட மாட்டான். யாரு உருப்படுவா யாரு உருப்பட மாட்டாங்கிறது கடைசியில் தான்டா தெரியும். பாருங்க தாத்தா, உங்க சின்ன பேரனை இந்த வயசுல அவனுக்கு ரவுடிசம் தேவையா? அட்லீஸ்ட் இவனாவது அவன் வயசுக்கு ஏத்த மாதிரி புதுசா ஏதாவது யோசிக்கிறான்ல, விடுறா போட்டும். என்ன பண்ணீங்க? அவன் ரவுடிசம் பண்றேன்றா, நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? ஐயா, யார் இங்க பண்ணல ரவுடிசம்? தேத்ரா யுகத்துல ராவணன் பண்ணாரு ரவுடிசம், தோத்ரா யுகத்துல கம்சன் பண்ணாரு, மகாபாரதத்துல துரியோதனன் பண்ணாரு. இப்ப நாட்டுல அரசியல்வாதிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லப்பா, ராவணன் பேரை சொல்லாம வெறும் ராம பேரை சொல்லிக்கிட்டே இருந்தா அது ராமாயணம் ஆயிடுமா?
எத்தனையோ பேருக்கு ராம இன்ஸ்பிரேஷனா இருப்பாரு, இன்னும் கொஞ்சம் பேருக்கு ராவண இன்ஸ்பிரேஷனா இருப்பாரு, இன்னும் எத்தனையோ பேரு கிருஷ்ணா ராமான்னு பேசிக்கிட்டு ஜெயிலுக்கு போகலையா? அவ்வளவுதான். இவனே நீங்க ஒரு நாள் ஜெயில தான் பார்க்க போறீங்க, பார்த்துட்டே இருங்க. போதும் போடா, எனக்கு பெயில் கொடுக்க ஏகப்பட்ட பேர் காத்துட்டு இருக்காங்கடா நேதாஜி. போடா. சரி சரி விடுங்க. டேய் வந்து சாப்பிடு, கிளாஸ மிஸ் பண்ணிட போற. அதான் 2 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேனேம்மா. ஒன்னு பொலிட்டிக்கல் சயின்ஸ், இன்னொன்னு மாரல் சயின்ஸ். மத்த ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்ணா அங்க லவ் சயின்ஸ் தான் பண்ணணும். பட் ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு வேற வேலை இருக்கு. காலேஜுக்கு போய் படிக்கிறத தவிர வேற என்னடா வேலை இருக்கு உனக்கு? நான் மேஜிக் பண்ணணும். மேஜிக்கா? என்னது? ஐ லவ் மேஜிக். ஏதாவது சங்கத்துக்கு டொனேஷன் கொடுத்துட்டு ஒரு அவார்டு வாங்கிக்க, மேஜிக் ஸ்டார். என்னோட ரசிகர்கள் அன்போட எனக்கு என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பேன். தட் இஸ் யக்ஷா. சரியான உண்டா நீ. என்ன ராக்கி இது புயல் எஃபெக்ட்? நாம ஒரு இம்போர்ட்டட் கார்ல வந்தா கூட இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்காது மச்சி. ஏய் இத்தோண்டு பழக போட்ட வண்டியில வர்றதுக்கு இவன் டெய்லி இவ்வளவு பில்டப் கொடுக்குறான். This is a 7 wonders of the world. பாருங்க சார், 8 ஒண்டர் ஆஃப் த வேர்ல்ட் வந்திருக்கு. Shut up. ஹலோ தம்பி. சரி சார், வணக்கம். கிளாஸுக்கே வரமாட்டேன். அப்படி வந்தா ஒரு பொண்ணையும் கூட்டு வந்துடுறதா? சாரி சார், எல்லாம் அந்த கடவுள் லீல. ராங் என்ட்ரி கொடுத்துருக்கியம்மா. நீ யாருமா தாயே? நான் 3rd இயர் BA ஸ்டூடெண்ட். இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். 3rd இயர் BA வா? சேம் டு சேம். நானும் இதே கிளாஸ் தான். அப்படியா? I am யக்ஷா. யா ஐ எம் யக்ஷா. அது ஏன் 3rd இயர்ல புது காலேஜ்? நாங்க சென்னையில இருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கோம். வீடு எங்க? இங்கதான் காலேஜ் பக்கத்துல செக் போஸ்ட் கிட்ட. அப்பா என்ன வேலை செய்யறாரு? மட்டன் ஷாப் வச்சிருக்காரு. மட்டனை கட்ட கட்ட கட்டன்னு வெட்டி கொடுப்பாரு. ஓல்ட் மேன், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இப்படி ஒரு அழகான பொண்ணு இப்படி ஒரு காட்டுல இந்த மாதிரி பிராணிகளுக்கு நடுவுல நடுங்க கூடாதுன்னு பார்த்து அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி புண்ணியம் கட்டிக்கலாமேன்னு பார்த்தா அவன் அவளை கட்டிக்க பிளான் பண்றான் சார். ஃபர்ஸ்ட் டைமா கரெக்ட்டா சொன்னடா மகேஷ். தேங்க் யூ ஓல்ட் மேன். என்னது ஓல்ட் மேனா? கோவப்படாதீங்க சார், டேக் இட். எனக்கே பூ கொடுத்து ஏன் காதுல வைக்க பாக்குறியா? சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். நீங்க வேற சார், மூட் அவுட்ல இருக்கீங்களேன்னு ரோஸ் கொடுத்தா என்னைய கலாய்க்கிறீங்களா? அப்ப இந்தாங்க. டேய், அந்த கௌரவ படைக்கும் நம்ம பாண்டவர் படைக்கும் ஆகாதுடா. நாம ஏன்டா அவனுங்களை தேடி போகணும்? வெளியில இருந்து வர ரவுடிங்க இவனுக்கு டெய்லியும் புதுசு புதுசா ரவுடி கதையெல்லாம் சொல்லுவாங்கடா. அத கேட்டோன்னு வையன், செம்ம த்ரில்லா இருக்கும். சும்மா இருடா. என்ன தெரியல, கிளாஸா கட் அடிச்சு படத்துக்கு போனா ஓகே, இதெல்லாம் வேஸ்ட்ரா. முந்தானத்து பூபதிக்கு சாய்பு துபாயில இருந்து போன் பண்ணியிருந்தானா? பூபதி டேய், ஏன்டா சாவணும்னு இவ்ளோ விருப்பப்படுற? ஏய் நாய, நீ பாம்பேல இந்த செகண்ட் ஹேண்ட் கார் 2 வீலர்ல வித்துட்டு இருந்தியா, மறந்துட்டியா? அங்க துபாய் ஷாஜால உட்காந்துட்டு என்ன மிரட்டுறியா? நான் ரவுடி தான், தேச துரோகி இல்ல. அந்த ஜேடி கிருஷ்ணா ஷாஜிலா வச்சு என்ன கொல்றது பாக்குறியா? பாத்துடலாம்டா, நீ என்ன பண்றியோ பண்றா. ஏய் ஏய் ஏய், பாத்தீங்களா நாச்சு, இவனுக்கு நிலையா ஒரு இடம் இல்ல. இன்னைக்கு துபாய், நாளைக்கு ஸ்காட்லாந்து. ஊரா அலையிற பரதேசி நாய். கொஞ்சம் சத்தமா பேசினா ஸ்கிரீனை விட்டு எஸ்கேப். அதனாலதான் இந்த நாட்டை விட்டு ஓடி போயிட்டான். வெண்ணைய உருக்கி எடுக்கணும்னா அத கொஞ்சிக்கிட்டு இருந்தா லாபம் இல்ல, சூடு வச்சாதான் முடியும். அண்ணா, என்ன பண்ணாலும் இவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானா? டேய், ஓகே இரு வரேன். சொல்றோம். மகேந்திர பூபதி எதிரிகளுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவான். ஏன்னா அவங்களாம் எதிரில் நின்று போராடுவாங்க. ஆனா கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்களை மகேந்திர பூபதி விட மாட்டான். ஷாயித் வீசின பிஸ்கெட்டுக்கு ஜொல்லு விடுறதுக்கு பதிலா 5 வருஷத்துக்கு முன்னால என் முன்னாடி வந்து எப்படி கெஞ்சனன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உன்னோட உயிர் இப்போ உன் உடம்புக்குள்ளேயே இருந்திருக்கும். சார் சார் வேணாம், விட்டுருங்க சார். ஏய், சைலன்சரை யூஸ் பண்ணுங்கடா. சவுண்ட் பொல்யூஷனை பண்ணிக்கிட்டு. செக். இவ்வளவு த்ரெட்ஸ் இருக்கு அந்த பூபதியால வெளியே போக முடியாதுல்லடா கிருஷ்ணா. அதனால தானே அவன் பர்சனல் கூடாரத்தை S1 ஹோட்டல் இன்டர்நேஷனல்ல வச்சிருக்கான்.
ராகேஷ் கேங் சொல்லிட்டாங்கன்னா அதுல கண்டிப்பா ஏதாவது உண்மை இருந்தே தீரும். ஏற்கனவே இதை நம்பி நிறைய முயற்சி பண்ணிருக்க. சும்மா அபசகமா ஏதாவது பேசிக்கிட்டு. பூபே சார் கார் வந்துகிட்டு இருக்கு, இப்போ என்ன பண்றேன்னு பாரு. சார் I like your young talent. தேங்க்யூ சார். அது பிரம்ம, இது ரியாலிட்டி. ஐ லைக் ரியாலிட்டி சார். சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், எஜெக்ட்லி ஒரு போட்டோ இருக்கா? டேய் மச்சி, இந்த போட்டோ மட்டும் நீ Facebookல போட்டோன்னு வச்சுக்க, லைக் சும்மா அள்ளும் தெரியுமா? நான் யக்ஷா வாக்கிங் டாக்கிங் ஸ்டைல்லாம் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. என்ன விஷயம்? என்னம்மா? யக்ஷா அண்ணா, ஜெட்லி அண்ணான்னு கூப்பிட பழகிக்கணும். என்ன இனிமே ஒருமையில பேரை போட்டு கூப்பிட்டேன்னு வையே, நெஞ்சில இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்துருவேன். சொல்றது புரியுதா? நீங்க பத்தியா மச்சே, இவனுங்களா சேர்ந்து நம்ம பெருசா பில்டப் கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஹேய், எங்க பேக்ரவுண்ட் யாருன்னு தெரிஞ்சதுன்னா வச்சுக்க, உங்க பேக்ல அப்படியே பேதி பிடிக்கும். 4 காசும் 4 ரவுடியும் கூட இருந்தா மட்டும் நீ பெரிய டான் ஆட மாட்டடா லூசு பயல. சொல்றத கேளு. இன்னோசன் மேல கைய வச்சு பொட்டன்னு பேர் வாங்குறத விட என்ன மாதிரி ஆம்பளை மேல கைய வச்சு ஆம்பளை எங்க குரு முன்னாடி சவுண்டா எவனாவது குரல் கொடுத்தா எங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சரி விடு, என்ன நடக்கும்னு உனக்கே தெரியல. இப்ப நீ ஒரு பஞ்சு நான் ஒரு பஞ்சு லஞ்ச் பிரேக் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோன்னு வையேன். அதுவும் இந்த பார்க்கிங் லாட்ல, பைக் ஸ்டாண்ட்ல, டேபிள்ல, கிளாஸ்ல சண்டை போடுறதுல எனக்கு பிடிக்காதுமா. நீ உண்மையிலே உங்க அப்பனுக்கு தான் பிறந்த. நான் கத்துனேன்னு வையேன், அது கிருஷ்ணர் உதிர சங்க மாதிரி இருக்கும்டா. நான் அடிச்சேன்னா பீமா கதையால அடிச்ச மாதிரி இருக்கும். அதனால நான் உன்கிட்ட கூலா தர்மர் மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். நீ இந்த மாதிரி தேவையில்லாம அல்பையா சண்டை போடுறத முதல்ல விட்டுடு. என்ன, நான் ஒரு கண்டிஷன் போடுறேன், ஓகேவா? அது என்னன்னு சொல்லு. நான் ஒரு நல்லவன் இல்லடா, ரொம்ப கச்சடா. ஏ குரு, அந்த பைக்க குர்ரா. டேய் என்ன மச்சான், கிளம்பி போயிட்டான். டேய் என்னடா இவன் பெருசா பில்டப் போட்டு பைக் எடுத்துட்டு போயினே இருக்கான் பாரு. டேய் கிருஷ்ணா, உன் பசங்களை உள்ள இருக்க சொல்லு, எதுக்கு சேஃப்டியா இருக்கும். எனக்கு என்னமோ இவன் சாயங்காலம் தான் திரும்ப வருவான்னு தோணுது. வாங்கடா ஒரு தம்ம போட்டு அப்படியே ஒரு டீயை போடுவோம். மச்சான், நான் மச்சான் இவன் பில்டப் மேல பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஏதோ ஆளுங்களை கூட்டு வரணும்னு பார்த்தா சிங்கிளா வந்து மாட்டிக்கிட்டேடா சின்ன பையா. உங்களை மாதிரி புறம்போக்குல அடிக்கிறதுக்கு ஆளுங்க எதுக்குடா? இந்த ஒரு பைக்கே போதும். உங்கள யாராவது ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா இந்த சர்க்கிள்குள்ள வாங்கடா. சர்க்கிள் என்னடா, நான் இருக்கிற கோவத்துல உன்னை இந்த பார்டரை விட்டு அடிச்சு துரத்திடுவேன்டா, பாத்தியா?
காண்ட் பிலீவ் திஸ். உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டு வாங்கன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். என்ன டிஸ்மிஸ் பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை? நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எத? கிளாஸ் தான். நீ கிளாஸை மிஸ் பண்ணுவியேன்னு சொன்னேன். நீ என்ன சொல்ல வந்தன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா. பாய். ஹலோ. ஹாய். என்ன மேடம் இது? There is something about Aksha. Of course, he is interesting. அவன் காதலுக்கு ஏத்தவன் தான் மகாராணி. பொடி. என்ன லவ் மேட்டரா? கிராஷ். பழைய பித்தாளைக்கு பேரிச்ச பழம், பழைய பித்தாளைக்கு பேரிச்ச பழம், பழைய. ஹே, என்னடா இது? பாடினதே பாடிக்கிட்டு இருக்கே, பேசுனதே பேசிக்கிட்டு இருக்க, அரசியல்வாதிங்க மாதிரி. எங்க இருந்துடா கிடைச்சது இந்த டேப் ரெக்கார்டர் உனக்கு? தலைவரே, ஒரு படத்துல நம்ம கவுண்டர் பண்ணி பிச்சை எடுக்கிறதுக்காக இந்த டேப் ரெக்கார்டரை யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு தலைவரே. அதே மாதிரி என் வியாபாரத்துக்காக 2 லைன் பாடி வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன் தலைவரே. பழைய பேப்பர் வைக்கிறது, பழைய பேப்பர் வைக்கிறதுன்னு கத்தி கத்தி என் தொண்டை தண்ணி வத்தி போச்சு தலைவரே. அதனால நம்ம கவுண்டமணி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் நீ காசு கொடுக்கலன்னா பரவாயில்ல, முதல்ல இங்கிருந்து எடுத்துட்டு போயிடுப்பா. ஐயா, இதெல்லாம் நான் யாருக்கிட்ட விற்கிறது சாமி? யாராவது என்ன, எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். இந்த புக்கோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? இதெல்லாம் டாப் 10 ரவுடிஸோட ஆட்டோபயோகிராஃபி. அதெல்லாம் ஏன்டா படிக்கிற? படிக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேதமே இருக்க கூடாதுமா. பெண் எடுத்தவங்கள பத்தியும் கன் எடுத்தவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏய், உனக்கு எது வேணுமோ எடுத்து வச்சுக்கடா. ஏய், இது வேணும், இது வேணும், இது வேணும், இதுவும் வேணும். இதெல்லாம் மொத்தமா வேணும். ஐயோ தாத்தா, வேணும்னா இத வச்சுக்கோங்க. ஏய், இந்த புக்கோட வேல்யூ தெரியுமாடா உனக்கு? இந்திய அரசர்கள் உலகத்துல எங்கெல்லாம் அரசாட்சி பண்ணாங்கங்கிற டீடைல்ஸ் இருக்கிற புத்தகம்டா இது. இனிமே இந்த இடத்துக்கே வர மாட்டேன் சார். அங்க பாருங்க. இந்த ஹிஸ்டரிலாம் யாருக்கும் தேவையில்லை. இப்ப எல்லாரும் எதிர்பார்க்கறது ரவுடி விஷயத்தையும் லவ் விஷயத்தையும் மட்டும்தான். உன் மூஞ்சிக்கு இந்த கிரைம் நியூஸ் இல்லனா இந்த பொறுக்கி நியூஸ் அதான்டா கரெக்ட். யார் மூஞ்சிக்கு எது செட் ஆகும்னு இன்னும் கொஞ்சம் நாள்ல எல்லாருக்கும் தெரியதான் போகுது. யாரோ ஒரு பையன் அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திட்டு இருக்கான். மொட்டைக்கு ஃபோன் பண்ணு. வாங்க 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 வாங்க. ஒரு தடவை இதெல்லாம் நான் பண்ணி என்னமா பண்ண போறேன்? டேய் விட்றா விட்றா, டேய் விட்றா. இவன் நம்ம கேட் முன்னாடி சுத்திட்டு இருந்தான். அவனை அங்க கொண்டு போய் நிறுத்து. டேய் டேய் விடுங்கடா விடுங்கடா விடுங்கடா. அவன் முகத்துல இருந்து அந்த துணி எடுங்க. அப்பா. மேஜிக் சார் வணக்கம் சார். நீ எங்க இங்க வந்த? சார் அது வந்து நான் ஹை சிட்டி பத்திரிக்கையில பார்ட் டைமா ஒர்க் பண்றேன் சார். உங்களை இன்டர்வியூ எடுத்து அதை பேப்பர்ல போட்டா என் ஜாப் பெர்மனன்ட் ஆயிடும் சார். அதுக்கு தான் உங்களை மீட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் சார். ஒரு நிமிஷம் கை கொடுங்க சார். ஏய் சரியா போச்சா சார்? இது என் தாத்தா கத்து கொடுத்தது சார். கம்மி ஆயிடுச்சா? உங்க தலைவலியை கம்மி பண்றதுக்காக தானே சார் நான் வந்திருக்கேன். ஹேய், இவனை என் ரூமுக்கு கொண்டு வாங்க. சார் 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 வேணான்னு சொல்லுங்க சார். சார் தூக்கிட்டாங்க சார், வேணான்னு சொல்லுங்க சார். தயவு செஞ்சு விட்டுற சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார். சார் அண்ணா, இந்த மாதிரி 100கணக்கான பசங்க உங்ககிட்ட சேரணும்னு காத்துட்டு இருக்கானுங்க. ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம்ல, அதுக்கு தானே. இங்க பாரு, அந்த பையன் கிட்ட ஃபோர்ஸ் இருக்கு, மத்தபடி நீ இருக்கல்ல. சின்ன வயசு, வயசுக்கு மீறின அறிவு இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கணும்ல. அது நம்ம கிட்ட சேர்ந்தா வந்துரும். நமக்கு அவன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு அவன் தேவையில்லை, ஆனா அவனுக்கு நம்ம தேவை. நாம இல்லன்னு வை, அவன் இன்னொருத்தங்கிட்ட போவான். வேற யார்கிட்டயாவது போயிட்டான் வை, அது நமக்கு தான் டேஞ்சர். நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்படி 2 பசங்க இருக்கிறது நல்லது தானே? ஏய், அந்த பையனை கேட்டுக்கு வெளியே கொண்டு போய் போடுங்க. யாரா நீங்க? நான் ஒண்ணும் பண்ணல. என்ன புடிங்கடா, எதுக்குடா கூட்டு போறீங்க? புடிங்கடா.
பூபதி வீட்டுக்கு போயிட்டு உயிரோட வெளியில வந்திருக்க. கங்க்ராட்ஸ். சாமி சரணம். இதுல 10 லட்சம் இருக்கு. இதுல பேப்பரும் பேனாவும் இருக்கு. பூபதி வீட்டோட ஸ்கெட்சை வரைஞ்சு கொடு. நீ தளபதி பாட்டு கேட்டிருக்கியா? சூப்பரா இருக்கும். உள்ள வர நானே உசுர கூடத்தானே என் அண்ணன் கிட்ட வாங்கிக்கன்னு சொல்லுவேன். ஏய், உனக்கு பூனை கதை தெரியுமா பாஸ்? மியாவ். அத தூக்கி எரிஞ்சன்னு வையேன், அதான் மேல. அது கீழே வரும்போது 4 கால்ல தான் நிக்கும். நானும் அப்படித்தான். லெஃப்ட்ல ஓவர்டேக் பண்ணிட்டு ரைட்ல கட் பண்ணுவேன். எப்ப என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என் கிட்ட போய் அந்த வீட்டோட ஸ்கெட்சை கேக்குறியா பாஸ்? வேணா உன்னை கொல்றதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு தட்டுமா? ஆமா. தொலைச்சு எடுக்கடா அவனை. ஐயோ, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. சின்ன வயசு தானே, எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான். வருமா, விடு, நீ கவலைப்படாத. கடைசியா கேக்குறேன், ஸ்கெட்ச் போட்டு தரியா இல்லையா? உள்ள வரை நானே உசுர கூடத்தானே. சொல்லு, ஸ்கெட்ச் போட்டு தரியா இல்லையா? ஏய் ஏய், ஒர்க் அவுட் பண்ண சொன்னா இப்படியா டார்ச்சர் பண்றது? கயிறு அவருங்க. ஐ லைக் கமிட்டட் பாய்ஸ். உடலை தாங்குற பலமும் யுக்தியும் அது கனவுல மட்டும்தான் இருக்கும். ஓ முடிவு ரொம்ப சரியானது பூபதி. மகேந்திரநாத் பூபதி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. என்னிலிருந்து உன்னோட நட்சத்திர பாலனை மாறிடும். சேர்ல தாத்தா. சார் கொஞ்சம் நில்லுங்க சார். கரஞ்சாவடி கோபால்லாம் நீங்க தானா? வணக்கம், நான் தான். எல்லா ஜனங்களும் ஏன் சார் உங்களை பார்த்தோன்னு ஓடுறாங்க? கால் இருக்கு, ஓடுறாங்க. நீங்களும் ஓடி இருக்கலாமே, உங்க கால்ல நான் ஆடி இருக்கேன். சார், தயவு செஞ்சு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க சார். என்னுடைய சகல விதமான இந்த சரீர பாகங்களுக்கு நீங்க சொல்ற இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமானதுதான். இப்பவே எடுத்துருவோம் சார். நாமனி உங்க ஒய்ஃப் பேர் தானே சார்? இந்த விஷயத்துல தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன கன்ஃபியூஷன் சார்? மச்சி, உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோவா? சார், அது என்ன கன்ஃபியூஷன் சொல்லி தொலைங்க சார். கையை பிடிச்சி ரொம்ப நேரமா தொங்கிட்டே இருக்கீங்க, கை வலிக்குது சார். சாரி, நாமினி சொல்றீங்களே, ராணியை வைக்கலாமா மகாராணியை வைக்கலாமா? அதான் கன்ஃபியூஷன். ராணி யார் சார்? கட்டிக்கிட்டவ. மகாராணி வச்சுக்கிட்டவ. கட்டிக்கிட்ட உங்க பேரை எழுதுறதுதான் நியாயம் சார். நான் ராணி வீட்டுக்கு போனேன்னா அவ பரன்னு பெருக்கிக்கிட்டே இருப்பா, தரன்னு கழுவிக்கிட்டே இருப்பா, துக்குன்னு துணி துவச்சிக்கிட்டே இருப்பா. என்ன கவனிக்கவே மாட்டா. எனக்கு மூடே வராது. அதே மகாராணி வீட்டுக்கு போனா சும்மா கும்முன்னு அகர்பத்தி வாசனை, தலை ஃபுல்லா மல்லிகைப்பூ, காலில் கொலுசு, அச்சல் அச்சல் அச்சல்னு அப்படியே என்கிட்ட வருவா. ஏங்க வாங்க அப்படின்னு என்ன பிரியமா கூப்பிடுவா. அவ கிட்ட நெருங்கினதும் அந்த மியூசிக் ஆன் ஆயிடும். ஏ முண்டா, மண்டே சொரியது நித்ரா. இப்ப சொல்லு, நாமினின்னு ராணி பேர் வைக்கணுமா இல்ல மகாராணி பேர் வைக்கணுமா? இந்த விஷயத்துல மகாராணியே சரியா இருப்பாங்க சார். ஏண்டா அவசரப்படுற? और भी एक एपिसोड बाकी है. நான் ராணி வீட்டுக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல போனேன்னு வையேன், அவ பல அடிச்சுட்டு கதவை திறந்துருவா. அதே 12 மணிக்கு மேல மகாராணி வீட்டுக்கு நான் போனேன்னு வை, போனா அவங்க உங்களுக்காக வாசலே காத்துட்டு இருப்பாங்களா சார்? இல்ல, கதவே திறக்க மாட்டாங்க. ஏன் சார்? ஆல்ரெடி உள்ள ஒருத்தன் இருப்பான் இல்ல, அதனாலதான். மக்களே, கணவன் வீடு மக்கள்னு வீட்டுல கஷ்டப்படுற மனைவிதான் மகாலட்சுமின்னு நம்ம தலைவரே சொல்லி இருக்காரு. யார் பவன் தலைவர்? தலைவர்னா எங்க தலைவர், சூப்பர் ஸ்டார். அப்படி என்ன சொன்னாரு? கோபாலு, வார்த்தை வெள்ளி, மௌனம் தங்கம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நீ எப்பவுமே சைலண்டா இருக்கணும், பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. அதுக்கு கந்தஞ்சாவடி கோபால்னு சொன்னா மக்கள் பயந்து ஓடுற அளவுக்கு பேசுறியே, அது மௌனமா? சடனா வர்றவங்களுக்கு என் பாலிசியே புரியாது. அதனால நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன், தயவு செஞ்சு கேளு. என்ன தலைவா இது? நான் சொல்றது எவனும் ஃபுல்லாவே கேட்க மாட்டேங்கிறானுங்க, பாதியிலே ஓடிடுறானுங்க. அந்த வீணா பொண்ணு பத்தி நினைச்சு தேவையில்லாம காலத்தை வீணாக்காத. உனக்கான காலம் தானா வரும். அன்னைக்கு நீ பேசுறது எல்லாம் தானா கேட்பாங்க. மிக்க நன்றி. யார் இது? ஏதோ புது பையனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டீங்களாமே? யக்ஷா, த மேஜிக் பாய்.
உங்களுக்கு மேஜிக்னா பிடிக்கும், அதுக்காக மெஜிஷியனை வச்சுக்கணுமா? மேஜிக்ல மட்டும் இல்ல, லாஜிக்லயும் ஹி இஸ் வெரி குட். ஹலோ. ஓகே. ஷாஜி துபாயிலேருந்து சென்னைக்கு வர போறானா? சும்மா வர மாட்டானே, அவன் ஒரு அதிக பிரசங்கி. ஏதோ ஒரு வேண்டாத வேலையை செய்யறதுக்கு தான் இங்க வரான். அவன் வாழ்க்கையில சில அத்தியாயங்கள்ல என் பேர் வரணும்னு இருக்கு. ஷாஜி சென்னைக்கு வரானா? நான் ஷாஜித் கிட்ட சத்தமா பேசுனது இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். கதவை தட்டிட்டு வர மாட்டியா? சாரி. ஏர்போர்ட்ல இருந்து ஷாஜி கார் இப்படியே வந்து இந்த சர்க்கிள்ல கட் பண்ணி நேரா போயிடும். அங்கிருந்து நம்ம கார் அவனை ஃபாலோ பண்ணி வின்சென்ட் மேனர் வரைக்கும் வரணும். அங்கிருந்து வேற கார் ஷாஜியை ஃபாலோ பண்ணணும். நம்ம கார் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. பிஏ சர்க்கிள் கிட்ட ஜானி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஷாஜி கார் இங்க வந்த உடனே சந்து நீ அந்த காரை பிளாக் பண்ணிடணும். ஓகே? ஓகேண்ணா. ஜானி அதே சமயத்துல நீ சுட ஆரம்பிக்கணும். ஓகேண்ணா. அதோட ஷாஜி ஃபினிஷ். ஐ டோன்ட் வாண்ட் எனி நான்சென்ஸ் திஸ் டைம். கரெக்டா ஆப்ரேட் பண்ணணும். இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது. ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிட்டேனா மிஸ்ஸே ஆகாதுண்ணா. நாளைக்கு பிரேக்கிங் நியூஸ்னா சாஜி அவுட்டு, யார் மேலேயோ டவுட்டு. பாஸ், நானும் சேரட்டுமா பாஸ்? ஜூஸ் குடுக்குற மாதிரி ஈஸி இல்லடா ஆப்ரேட் பண்றது. டீல் பண்றது ஒன்னும் மேஜிக் பண்ற மாதிரி இல்லடா. எதையும் பண்றதுக்கு முன்னாடியே கலாய்க்க கூடாதுமா. புது பசங்கன்னா இப்படிதான், கண்டவெல்லாம் கலாய்ப்பான். என்ன ஓகே ஓகே, குட் ஷோ, வெரி குட் ஷோ. நவ் ரிலாக்ஸ். இதே வேகத்தை அந்த டீல்ல காமிங்க. ஜானி, மேஜிக்கை உன் கூட வச்சுக்க. அவன் ரொம்ப சின்ன பையன், எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பாஸ். இவனை விட 5-6 வயசு சின்ன பையன் அவன். நான் ஜெய்பாயை டீல் பண்ணும்போது நீயும் சின்ன பையன்தான், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. தேங்க்யூ பாஸ். இவங்க கூடவே இருந்து இவங்க சொல்றதெல்லாம் கேளு. அங்க உன் மேஜிக் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, லாஜிக் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே பாஸ். என்ன பாய், பூபதி நம்ம துபாய் பாய் கிட்டே சத்தமா பேசினானவன். அவனுக்கான நேரம் வந்துருச்சு. அதுக்காக தானே நானே வந்திருக்கேன். ஹலோ ஜேடி கிருஷ்ணா, கைதாவோ பாய். நான் நல்லா இருக்கேன் பாய். நீங்க வந்துட்டீங்களே, இப்பதான் டென்ஷன் கம்மியா இருக்கு. எங்க ஊருக்கு வர பிளான் ஏதாவது இருக்கா? இப்போ என்கிட்ட இருக்க பிளான் ஒன்னே ஒண்ணுதான், அந்த பூபதிய மேல அனுப்புறது. ஷாயிதா பிரேம்ஸ் கட்சி போட்டாலே போதும், அந்த பூபதி கதை முடிஞ்ச மாதிரி தான். ஓகே, see you. எல்னி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கே. எங்க இருந்து வாங்குனீங்க? பூவாறு பக்கத்துல ஒரு தென்னை மரம் இருக்குல்ல, அங்க. டேய் பணத்தை கொடுத்துட்டு போடா சோமாரி. டேய் அல்னி 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 அல்னி. இன்னைக்கு அவனுக்கு திதி வச்சிருக்கேன், மிஸ் ஆயிடுச்சு. ஏய் என்னடா பண்ற? இன்று நண்பகல் 1 மணி அளவில் 2 ரவுடி நடுவே கேங் வார் ஏற்பட்டது. போலீசாரால் மிகவும் தேடப்பட்டு வந்த 2 முக்கியமான ரவுடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்.
இவர்களை சுட்டுக் கொன்றது இன்னொரு அண்டர் கிரவுண்ட் ரவுடியாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஷாஜி நம்ம கிட்ட இருந்து மிஸ் ஆயிட்டான். ஆனா போலீஸ் ஃபைல்ல புதுசா அவன் என்ட்ரி ஆயிட்டான். நாம சுட வேண்டியது ஷாஜியை. லாரன்ஸ் சிப்ஸை சுட்டு பிரச்சனை உண்டு பண்ணிட்டான். இது மட்டும் லாரன்ஸ் தம்பி ராபர்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம கிட்டே பிரச்சனை பண்ணுவான். அவன் விரோதம் நமக்கு இப்ப தேவையானா? இவன் வேற நடுவுல. நீ ஏன் அவங்கள சுட்ட? இங்க பாருங்க பாஸ், இங்க யாரும் நம்ம அத்தை பசங்க கிடையாது. அதான் ஹிந்தியில சொல்லுவாங்கல்ல, ஜோ மார்த்தா ஹே ஹோ பாப் பன்தா ஹேன்னு. ஷாஜியை கொன்னதுக்கு அப்புறம் நாளைக்கு எப்படி லாரன்ஸ் நமக்கு எதிரியா தான் மாற போறான். நாளைக்கு எதிரியா மாற போறவன நாம இன்னைக்கே சுட்டா என்ன தப்பு இருக்கு? இங்க யாரை கொல்ல போறாங்கன்றதான் முக்கியம். எப்படியோ போலீஸ்காரங்க ஷாஜி தான் லாரன்ஸை கொன்னான்னு அறிவிச்சிருக்காங்க. அண்ணனை கொன்னதுக்கு பழிவாங்க ராபர்ட் ஷாஜியை கொன்னுடுவான். இதை தான் காமன் சென்ஸ்னு சொல்லுவாங்க. இத்தனை வருஷமா நீங்க 2 பேரும் என் கூடவே தான் இருந்திருக்கீங்க. ஆனா என்னைக்காவது இந்த மாதிரி ஸ்மார்ட்டான யோசனை சொல்லிருக்கீங்களா? இந்த பையன் ஸ்பாட்லயே ஸ்பான்டேனியஸா யோசிச்சு ஸ்டெப் எடுத்திருக்கான். சபாஷ் அண்ணாச்சி. இதுக்குள்ள 6 புல்லட்ஸ் தான் இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற 6 புல்லட்ஸை வச்சு உன்னையும் காப்பாத்திக்கணும், எதிரிகளையும் கொல்லணும். சந்தேகப்படாத அவனை. பி சீட்டட். பாருங்க மிஸ்டர் பவானி, நான் உங்களுக்கு புதுசா எதுவும் சொல்ல போறதில்ல. கையில சிக்கின ரவுடிங்களை உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை சார். ஏற்கனவே ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அப்படின்னா கையில கிடைச்ச ரவுடிங்களை என்கவுண்டர் பண்ணி சாகடிச்சிருங்க. போலீஸ்க்கும் கேங்ஸ்டருக்கும் என்ன வித்தியாசம்னு பிரஸ் பேப்பர்ல போட்டு கிழிச்சிருவாங்க சார். நீ என்ன இப்ப சாஃப்டா பேசுற பவானி? இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே. காலாய தஸ்மாய நமக. காலம் எல்லாத்தையும் மாத்திரும் சார். அதனால நானும் என்னோட அப்ரோச்சை மாத்திக்கிட்டேன். ரவுடிங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றேன். கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் சார். நோ ரெண்ட், நோ வாட்டர் பில், நோ கரண்ட் பில் அண்ட் நோ பவர் கட்ஸ். டிராஃபிக் பிரச்சனை இருக்காது. பொல்யூஷனை பத்தி யோசிக்க தேவையில்லை. உட்கார்றது, சாப்பிட்றது, படுக்கிறது, டைம் இருந்தால் ஏதாவது வாசிக்கிறது. பட் கன்வின்ஸ் ஆகலன்னு வைங்களேன், கன்ஃபியூஸ் பண்ணி என்கவுண்டர் பண்ண. தட்ஸ் பவானி நாவ். இங்க பாருங்க பவானி, 1-2 என்கவுண்டர் இருந்தாலும் பரவாயில்ல. கேங்ஸ்டர்ஸ்னு ஒருத்தம் கூட இருக்கக்கூடாது. திஸ் இஸ் பவானி சங்கர் சார். இவ்வளோண்டு இடத்துல இவ்வளோ பெரிய பூகம்பமா? ஓ, ஆம்னில ஏதோ பிரச்சனை. டேய், நம்ம கந்தன் சாவடி கோபால் அவரு இன்னைக்கு அவன் மாட்டினானோ. யாரு மச்சி அது? உனக்கு தெரியுமா? அவர் தான் கந்தன் சாவடி கோபால். ரொம்ப பழைய ஃப்ரெண்டு. சாதாரணமா பேசினாலே எப்பவும் கொஞ்சம் நிறையவே பேசுவாரு. கத்தி எடுத்து கொன்ற போறவன. உள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டேன். எதுக்கு திட்டுறீங்க? ஐயோ, என்ன இவன் மண்டைய கழுவுறானே. இல்ல யார் இருக்கா? அங்க என்னடா பாக்குற? போய் தொலைடா. நமஸ்காரம் கோபால்ஜி. யக்ஷா, நான் தான் விச்ச மாதிரி வளர்ந்துட்டேன். Thank you. அங்க என்ன கலாட்டா? கலாட்டா இல்ல, எமோஷனல் அத்தியாச்சார். என்னன்னு கேட்டேன். எய்ட்ஸ் வராம இருக்கிறதுக்காக மீட்டிங் போடுறேன்னு சொல்றாங்க. அதான். ஹலோ. புது கார் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிட்டாங்க. சார் அவன் என் கசின் சார். போடுறது சீனு, இதுல கசினடா. அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டவன காக்கி ஆளுங்க கூட்டு போயிட்டாங்க. அந்த காவி ட்ரெஸ் போட்டவன் வண்டிக்குள்ள போயிட்டான். இப்ப ஷேக்கிங். என்ன இந்த காம கொடூரம்? விடுங்க கோபால் சார், இதெல்லாம் இப்ப காமனுங்கிற வார்த்தையிலே காம இருக்க. நீ இதெல்லாம் பேசக்கூடாது. பிகாஸ் யூ ஆர் a good boy. இந்த ரோட்ல நடக்கிற அராஜகத்தை நான் நீ சேர்ந்து தடுப்போம். அதுக்காக நம்ம ஒரு யூனியன் ஆரம்பிப்போம். என்ன சொல்ற? இவனும் மாயமா போயிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், யார் சார் நீங்க? பவானி சங்கர். ரவுடிங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவேன், கன்வின்ஸ் பண்ணுவேன். கன்வின்ஸ் ஆகல, கன்ஃபியூஸ் பண்ணி என்கவுண்டர் பண்ணிடுவேன். பவானி சங்கர். இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் பெருசா இருக்கே சார். என் இன்ட்ரோடக்ஷன் தான் பெருசா இருக்கும், ஆனா ஃபினிஷிங் ஷார்ட் அண்ட் ஸ்மார்ட்டா இருக்கும். என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? பூபதிக்கு நீ என்ன வேணும்னு சொல்லு. பூபதியா? யாரு சார் அந்த மகாத்மா? டோன்ட் பி டூ ஸ்மார்ட். அவன் வீட்டுக்கு நீ தான் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கிய. என்ன பேப்பர் பால் பாக்கெட் போட போறியா? ஓ, பூபதி, மகேந்திரநாத் பூபதி அவர் தானே? அதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவில கூட அவரோட இன்டர்வியூ வந்துச்சேன். அதே மாதிரி நானும் இன்டர்வியூ எடுத்து அதை பேப்பர்ல போட்டா ஏதாவது ஜாப் கிடைக்கும்னு நினைச்சு போனேன் சார். ஐயோ அப்பா,
அவரை பார்க்கும்போதே பயமா இருக்கு சார். அப்புறம் எப்படி சார் நான் போய் அவர் கூட வேலை செய்யறது? இங்க பாரு யக்ஷா, ரிட்டையர்ட் ஆகிற காலம் வரைக்கும் நான் போலீஸ் ஆஃபீஸராக தான் இருப்பேன். அது வரைக்கும் நீ ஒரு அக்யூஸ்ட் ஆகிடக்கூடாது. ஆகாம பார்த்துக்கோ. பி கேர்ஃபுல். பாய். சந்து, நம்ம பாஸ் கூட உட்காந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு, ஒரு அண்ணாச்சி. அவர் யாரா? நம்ம பாஸ் ஏன் அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு? பாஸ் மட்டும் இல்ல, எல்லாரும் அவருக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும், இல்ல தலை உடம்புல இருக்காது. அவர் பேரு காரக்குடி சீனாத்தாளா செட்டியாரு. நம்ம பாஸோட ஊரு தான். நம்ம பாஸை இந்த ஃபீல்டு கொண்டு வந்ததே அவர் தான். ஒரு வகையில நம்ம பாஸோட காட்ஃபாதர் அவரு. என்ன சேட்டு? அரே ஜானி, தந்துரு, வாங்க வாங்க. அப்பா, யார் இந்த சின்ன பையன்? புதுசா இருக்கான். மேஜிக்னு பேரு. அது இருக்கட்டும், காசு எங்க சேட்டு? 2 கோடிக்கு எதுக்கு டென்ஷனு? கொடுத்தா போச்சு குரு. ஏய் சேட்டு, பாஸ் சொன்னது 5 கோடி தானே? 5 கோடியா? உங்க பாஸுக்கு வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல, அதான் மறதியும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கிழவன் ஆயிட்டாருல. ஓ, ஓல்டு ஸ்டைல் பிஸ்டல். சின்ன பையன்ல, அதுக்கு தான் கொடுத்திருப்பாரு. ஆமா சேட் அங்கிள், நான் ரொம்ப சின்ன பையன்ல, அதனால என்னால ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்க முடியாது. எப்பவும் ஏதாவது விளையாட்டு விளையாடிக்கிட்டே இருக்கணும். ஆடலாமா மாமா? விளையாடு. இதோட பேரு பிஸ்டல்னு சொல்லுவாங்க. இந்த 5 புல்லட்ல ஏதாவது ஒரு புல்லட் எடுத்து கொடுங்களேன். எடுத்து கொடுங்க அங்கிள், எடுத்து கொடுறா. வாசிம், எடுத்து கொடுப்பா. அவன் ஒரு மெண்டல் மாதிரி. எடுத்து கொடுக்கலனா ஏடகடம் பண்ணிட போறான். குட். இனிமே உங்க எதிர்காலத்தை இது டிசைட் பண்ணும் வாசிமா அங்கிள். அது வரைக்கும் நம்ம சந்து அங்கிள் ஒரு பாட்டு பாடுவாரு. லெட்ஸ் ஸ்டார்ட். மரணம் மாசு மரணம் டஃப் தரணும், அதுக்கு இவன் தான் பிறந்து வரணும். வாசிம் அங்கிள் தப்பிச்சிட்டாரு. கமான் ஸ்டார்ட் அங்கிள், ஸ்டார்ட். மாட்டிக்கிட்டாரு, எங்க கிட்ட மாட்டிக்கினாரு. எங்க பிள்ளைங்க கிட்ட இன்னைக்கு இவரு கதை முடிய போகுது. வாசிம் அங்கிள் மறுபடியும் தப்பிச்சிட்டாரு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகம் வாசிம் அங்கிள். சந்தோ, மரணம் மாசு மரணம் டஃப் தரணும், அதுக்கு அவன் தான். 5 கோடியை நான் அடுத்த மாசமே கொடுத்துறேன். தயவுசெய்து என்ன விட்டுற சொல்லுங்க பாய். டேய் மேஜிக், போதும் விடுற. சின்ன பையன் சொன்னல, அந்த சின்ன பையனுடைய சின்ன புல்லட் தாண்டா உன்னை இப்ப கதிகலக வச்சிருக்கேன். டேய் வாடா, டைம் இல்ல, வா போலாம். ஆமா, மரணம் மாசு மரணம். எங்க தலைவர் நீலகண்டன் பேரவை, தியாகச்செம்மல் மாதவன் பேரவை, தியாகச்செம்மல் மாதவன் பேரவை, தியாகச்செம்மல் மாதவன் பேரவை, எங்க நீலகண்டன் மாதவன் பேரவை. இருக்கிற மொழியை கொஞ்சமாவது யூஸ் பண்ணுங்கய்யா. இந்த மாதிரி ரோட்ல பெரிய பெரிய ஆளுங்களோட பேரெல்லாம் ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியுமா? காலையில எந்திரிச்சதுல இருந்து நம்ம ஆபீஸ் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு எப்பவும் பிஸியா இருப்போம். வேற எதை பத்தியும் யோசிக்கிறதுக்கு நமக்கு டைமே இருக்காது. அந்த மாதிரி நேரத்துல இந்த ரோடுக்கு வரும்போது அறிஞர் அண்ணா சாலை, டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாலை, கலைஞர் கருணாநிதி சாலைன்னு பேர் வச்சிருக்காங்க. அதை பார்த்தாவது நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ணவங்களை நினைக்கணும் தானே இப்படி ஒரு பேரை வச்சிருக்காங்க. புரியுதா? நீங்க என்னடானா உங்க தெருக்கு மட்டும் தெரிஞ்ச 2-3 பேரை வச்சுட்டு ரோட வச்சே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இவன் எதுவும் தெரியாம பேசுறான். நம்ம முயற்சியை கைவிட கூடாது. எங்க தலைவர் நீலகண்டன் பேரவை, எங்க தலைவர் நீலகண்டன் பேரவை, எங்க தலைவர். ஏய் அக்ஷா, நம்ம ஆளுங்களுக்கு இப்பெல்லாம் சொன்னா புரியாதுடா. எங்க தலைவர் நீலகண்டன் இந்த மெட்டா சாப்பிடு, மூளை சும்மா தீயா வேலை செய்யும். தலைவர் நீலகண்டன் பேரவை. எங்கயா உங்க சீஃப் கெஸ்ட்? இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. இந்த சீஃப் கெஸ்ட் லேட்டா வந்து பப்ளிக் கையால நம்மள அடி வாங்க வைப்பார் போல இருக்க. அது தானே வாய்டா, அன்னைக்கு தலப்பட அடிச்சிட்ட. பிஸியா இருக்க பையலாம் கூப்பிடாத. இப்ப நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க பாரு. ஐயோ கடவுளே. ஏய் அங்க பாரு, யாரோ ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. பாக்குறதுக்கு பேப்பர் பேனோட அறிஞர் மாதிரி இருக்காரு.
சின்ன விதை விருட்சமாய் அதிலிருந்து பூ பூக்குதே, எவ்வளவு அதிசயம். பெரிய அறிஞர், அவரை விட்டுறக்கூடாது. ஐயா அறிஞர் ஐயா. யார் அறிஞர்? யார பத்தி பேசுறீங்க? நம்ம நாட்டுல அறிஞர்களே இல்லப்பா. நீங்களே ஒரு பெரிய அறிஞர் தானே சார். தமிழ் இலக்கியாவை வளர்க்க போறோம் சார். தமிழ் இலக்கியத்தை வளர்க்கணும்டா. இலக்கியா வளர்க்க போறோம் நம்ம. இந்த பாரு, அதுக்கு இப்படி ஒரு துண்டை போட்டுக்கணும். இது ஐயப்பசாமி சீசன்ல தான் போடணும் சார். எங்களுக்கும் கொடுங்க சார். தமிழ் மேல ஆர்வம் இருந்தா காசு கொடுத்து வாங்கடா. சார் உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியல சார். அது என் தாய்மொழியா? சார் எங்களுக்கு அதான் சார் வேணும். தூக்குடா. தமிழ் இங்க இலக்கிய பாரு சாமி, என்ன பேசுறமோ சீக்கிரம் பேசுங்க. 1 மணி நேரம் டைம் இருக்கு. அட்லீஸ்ட் 4 வாட்டியாவது அவங்க கை தட்டணும். ஜனங்கள்லாம் சந்தோஷத்துல திக்குமுக்கு ஆடிக்கணும். என்னைய தமிழ் மக்களே, நமது மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் வந்து விட்டார். இவர் சாதாரண ஆளே கிடையாது. இவர் வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் இந்த ஞானபீட அவார்டு வந்து 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 போய்கிட்டு இருக்கும். நன்றி, மிக்க நன்றி. அது ஏதோ வந்து வந்து போகுதுன்னாங்களா பார்சல். வீட்டுல வாங்குறதுக்கு யாரும் இல்லையா? அது ஏதோ ஜானபீடம்ன்றாங்களா, என்னது அது? ஜானபீடம் இல்லடா, ஞானபீடம். ஹலோ ஹலோ, மன்னிச்சிருங்க, மேல எடுத்து கட்டுங்க. ஹலோ, இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண 2 மாதமா இருந்த சூளை வரையோட்டுக்காகாது என்ற ஆடு பாம்பே என்று பாம்பாட்டி சித்தர் சொன்னாரு. டே முட்டாள், பம்புனா நீ கையில் அடிக்கிற பம்பு இல்லடா, பாம்பாட்டி சித்தர். இங்க பாரு, உன்னை கண்டிப்பா சாப்பிட சொல்லுவானுங்க. நல்ல தமிழ்ல பேசுனா கச்சாமுச்சான்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க. அந்த காலத்து தமிழ். நீ அந்த காலத்துக்குலாம் போடா சாமி, நீ இந்த காலத்துல ஏதாவது பேசு. அப்புறம் ஜனங்க டென்ஷன் ஆனாங்கன்னு வச்சுக்கோ, சேர் பெஞ்ச் எல்லாமே பறக்கும், புரிஞ்சுக்க. அப்போ உங்களுக்கு விவித பாரதி ஸ்டைல் வேணாம், எஃப்எம் ஸ்டைல் தான் வேணும். ஸ்டேஷன் சேஞ்ச். ஃப்ரெண்ட்ஸ், நாம பேசுற பாஷை ஹாட் அண்ட் ஸ்பைசியா இருக்கணும், ஜூசியா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத லாங்குவேஜ், பிக்கிள்ஸ் இல்லாத மீல்ஸ் மாதிரி. ராபர்ட், உன் கவலை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் அந்த பூபதி ஆளுங்களோட பிளான். இங்க பாரு, நம்ம ஃபீல்ட்ல உன்ன மாதிரி ஒரு ஷார்ப் ஷூட்டர் நான் பார்த்ததே கிடையாது. நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு. நாளைக்கு சாயரே ரெசார்ட்ல ஹாய் சிட்டி பத்திரிகையோட ரிப்போர்ட்டர் சூர்யாவும் அந்த பூபதியை மீட் பண்ணிக்க போறானுங்க. அந்த ரெசார்ட் பக்கத்துலயே புதுசா கட்டிக்கிட்டு இருக்க ஒரு பில்டிங் இருக்கு. நீ மட்டும் சரியா பிளான் பண்ணா அந்த பூபதியை அங்கேயே தூக்கிடலாம். நீ இதே பிளான அந்த பூபதிக்கும் சொல்லல. எனக்கு விரோதெல்லாம் உன்கிட்ட இல்ல ராபர்ட், அந்த பூபதி கிட்ட. உதவி எதுவும் வேணா என்கிட்ட தயங்காம கேளு. நீ எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும். தமிழ்நாட்டோட பெருமையை உள்ளது உள்ளபடி சொல்லி உண்மை விளிம்பின் பெயரெடுத்த ஹாய் சிட்டி பத்திரிகையாளர் திரு சூர்யா பிரபாகர் அவர்களே, அண்டர்வேர்ல்ட்லயே டிசிப்ளின் டான் டிராக்ஸ்பெயின் சிட்டிசன் மகேந்திரநாத் பூபதி அவர்களுக்கு வணக்கம். தங்களை சந்திப்பது எனது டியூட்டி. 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பேட்டி, நீங்கள் அதை நிலை நாட்டி இன்று அண்டர்வேர்ல்டில் உங்களுக்கு இல்லை ஒரு போட்டி. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பேட்டி எடுத்தப்போ அப்ப சொல்லதுக்கு நிறைய இருந்தது. இப்போ என்ன இருக்கு? நீங்க எதுவும் பேச தேவையில்ல, உங்க துப்பாக்கி தான் நல்லா பேசுது. नमश्चक्राय विद्महे सहस्रज्वालाय धीमहि तन्नो सुदर्शन प्रचोदयात् स्वाहा। ओम नमश्चक्राय विद्महे सहस्रज्वालाय धीमहि
பாஸ் உங்க 2 பேரையும் அவரோட சொந்த கண்ணா நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அந்த 2 கண்ணுங்களுக்கும் இவ்வளவு சீக்கிரம் பொறையேறும்னு நான் நினைச்சு பார்க்கல. யக்ஷா மட்டும் இல்லனா ச்சே. சாரி மேடம். ஒரு சாரிக்கு பின்னாடி பல க்ளோரி மிஸ் ஆகும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன பையனை நம்ம ஃபீல்டில் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு மறந்துட்டானாச்சு. யக்ஷா அதை மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்திட்டான். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ யக்ஷா. ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா ராமா ஹரே கிருஷ்ணா. இனிமே நீங்கள்லாம் என்ன பண்ணணும் உங்ககிட்ட யக்ஷா சொல்லுவான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. சிட்டில ஓப்பனா ஷூட் அவுட் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? இப்போ என்னடானா டிஸ்கஸ் பண்ணலாம்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. கண்ணை மூடிட்டு நாங்க சும்மா உட்காந்துருக்கோங்கிறது ரொம்ப ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட் சார். நீங்க கொஞ்சம் ஆஷாங்க பவானி சங்கர். அப்பதான் ஏன் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். நீங்க முதல்ல என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க சார்? உங்க சட்டம் ஒழுங்கு ஒழுக்கம் இத பத்தி எல்லாம் நான் பேச வரல. எனக்கு கொஞ்சம் பேர் அரெஸ்ட் ஆகணும், கொஞ்சம் பேர் என்கவுண்டர் ஆகணும். ரவுடிகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. யாரா இருந்தாலும் சரினா வாட் டு யூ மீன் சார்? சார் என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னு சொல்றாரு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆகணும்னு சொல்றேன். உங்களை எல்லாம் எக்ஸ்பர்ட் நினைச்சு தானே இந்த பொசிஷன்ல உட்கார வச்சிருக்கோம். அதிகாரம் உங்க கையில இருக்கிறதுனால உங்களுக்கு தோன்ற வார்த்தையெல்லாம் சொல்லுவீங்களா? ஆனா நான் எனக்கு என்ன சரின்னு படுதோ அதை மட்டும் தான் பண்ணுவேன். இதுவரை பவானி சங்கர் சுட்டதுல எந்த அப்பாவையும் பலியாகல சார். உங்களுக்கு வேணும்னா எனக்கு பதிலா வேற ஆளை வச்சுக்கோங்க. வெறும் என்கவுண்டரால மட்டும் இந்த ரவுடிசம் ஒழியாது சார். முக்கியமான பதவிகளுக்கு ஆளுங்களை செலக்ட் பண்ணும்போது நம்ம ஜாதி, நம்ம மதம், நம்ம இனம்னு எவ்வளவு லஞ்சம் கொடுப்பேன்னு யோசிச்சு போஸ்டிங் பண்றீங்க. அடுத்ததா காக்கி சட்டை போட்டதுக்கு அப்புறமா அவங்க கடமை செய்யறதுக்கு பதிலா உங்ககிட்ட கொடுத்த லஞ்ச பணத்தை எப்படி வசூல் பண்ணலாங்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் சார் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையும். 4 ரவுடியை கொள்றதால மட்டும் இங்க ராமராஜ்யம் வந்துடாது சார். கூல் பவானி கூல். மினிஸ்டர் உனக்கு முழு அதிகாரமும் கொடுத்திருக்காரு. அவர் சொன்னது கூட ஒரு விதத்துல நியாயம் தானே சார். இந்த ரவுடிசத்தை நம்மளால கட்டுப்படுத்தவே முடியலையே. நம்மளோட அப்ரோச் தான் கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஃபீல் பண்றேன். சாமதான பேத தாண்டம். கேசவ் வா போலாம். சார் நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி ஷாஜியோட மீட்டிங் இந்த தாபால தானே நடக்க போகுது. இங்க இருக்கிறவங்களே அவன் கதையை முடிச்சிருவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம லாஸ்டா வரலாம். தேவையில்லாம இதுக்கு ஒரு புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டு. வரலாம் பாய். ஜானி 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 அவன் வந்துட்டான். வெயிட்டர். சந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஒன்று தான். நான் ரெடியா இருக்கேன். சந்தோ சந்தோ சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டி போ. சாஜி தப்பிடா. Hare Rama Hare Rama Hare Rama Rama Hare Krishna Hare Krishna Krishna Hare Rama Hare Rama Hare Rama Rama Hare Krishna Hare Krishna Krishna. தத்தத்தானா நம்ம ஊரு பாரதம் கையை நிக்காது, சும்மா காலு நிக்காது. மச்சானுக்காக சமைச்சு வச்சாலே சும்மா ஊரெல்லாம் வாசனை கும்முங்குதே. தத்தத்தானா நம்ம ஊரு பாரதம் கையை நிக்காது, சும்மா காலு நிக்காது. சார் என்னையா பாட்டு இது? அது எங்க ஊர் நாட்டுப்புற பாட்டு சார். Hare Rama Hare Rama Hare Rama Rama Hare Krishna Krishna Krishna. சார் 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 அவனை கொல்ல வரா சார். சார் காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார். அவனை கொல்ல வரா சார். சார் சார் ப்ளீஸ் சார் எனக்கு காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார். நீ உயிரோட இருந்து நாளைக்கு உருப்படியான ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு சொல்லு, உன்னை விட்டுறேன். நீ கொண்டாடாத பண்டிகை ஏதாவது இருக்கா? பக்ரீத், ரம்ஜான்னு நீ தான் எல்லாத்தையும் பார்த்துட்டல்ல. விவசாயிங்க கடனை தீக்க போறியா இல்ல அனாத ஆசிரமம் நடத்த போறியா? எதுவும் இல்லைல்ல.
இத்தனை நாளா நீ என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதே தான் நாளைக்கும் பண்ண போற. கெட் லாஸ். கேசவ் சார், இதோட எவ்வளோ ஆச்சு? 49 சார். 50வது என்கவுண்டர் செம்ம சாலிடா இருக்கணும். ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா ராமா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. அம்மா போயிட்டு வரேன். டான் கிட்ட இருந்து தப்பிக்கிறது சிரமமான காரியம் இல்லடா, முடியாத காரியம். இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இப்பவே நான் ஸ்கேட்டிங் பண்ணி ஆகணும். ஸ்கேட்டிங்கா? இந்த வயசுல ஸ்கேட்டிங்லாம் தேவையாப்பா? சுளுக்கு புடிச்சுக்க போகுதுப்பா உங்களுக்கு. எனக்கு சுளுக்கா? அது எப்படி பிடிக்குதுன்னு பாப்போம். நீ வாடா. ஏய் விடுங்கடா விடுங்கடா. சொல்றது கேளு. பாத்து எங்க போய் விடுற போற சொல்றது கேளு தாத்தா. பாத்து வேண்டாம் தாத்தா, வேகமா போகாத தாத்தா. தாத்தா தள்ளுங்க தாத்தா. சுளுக்கு பிடிக்கும்னது இதுதானா? குருவே வணக்கம். என்னையா நீ நாரத வம்சத்தை சேர்ந்தவனா நீ? இல்ல சார், புலிகேசி வம்சம் சார். எனக்கு ஏன் சார் இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணீங்க? அது ஒரு சிம்பிள் லாஜிக் தம்பி. அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ் ஆயிடுச்சு, அதனால தான் ஹால் டிக்கெட் கொடுக்கல. இங்க பாத்தியா, ஜஸ்ட் 10 கிளாஸஸ். இது போதுமா? இங்க பாருங்க சார், நல்லா பாருங்க, என் கண்ணு நேரா பார்த்து பேசுங்க சார். என்னையா இது புனர்ஜென்மன்ற டிவி சீரியலா நடக்குதுங்க? நேரா என் கண்ணை பார்த்து பேசுங்க சார். சரி பாக்குறேன். இனிமே நீங்க உங்க கார்ப்பரேஷன் தொட்டி மாதிரி இருக்கிற மனசுல இருந்து தூய்மையோட மனசோட நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க சார். 1 2 3 கோ. இப்ப சொல்லுங்க சார், எனக்கு அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜா? எந்த நாதாரி பையன் அதை சொன்னது? எனக்கு ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டீங்களா சார்? உனக்கு இல்லாம வேற யாருக்கு ஹால் டிக்கெட்? எடுத்துக்கிட்டு போ. தேங்க்யூ சார். ஐ அம் டாக்டர் மித்ரன், வெரி ஸ்ட்ரிக்ட். இங்க சுத்தி இருக்கிற 40 காலேஜ்லயும் என் பேரை கேட்டா அலறுவாங்க. யாராவது காப்பி கீப்பி அடிச்சாங்க வெளியே அனுப்பிடுவேன் நானு. என்னப்பா காமெடி டைமா? இல்ல சார், ஜோசியம். வாஸ்து பிரகாரம் எப்படி உட்கார்ந்து எழுதுனா நல்லா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கு சார். அப்படியா? உனக்கு வாஸ்து பிரகாரம் ஈசானி மூல வாயு மூல இங்க வா. இப்போ ஓகே ஆயிடுச்சு. குட், வெரி குட். ஆனா இது நாட் குட்ரா, நாட் குட். இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்காத, வெளியில போ. கெட் அவுட், கெட் அவுட், அவுட். கொலைக்காதீங்க சார். ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சொரிஞ்சேன் சார். முதல்ல எழுது, அப்புறமா சொரிஞ்சிக்க. மூக்கு பத்திரம். ஷர்மா, டேய் ஷர்மா, இங்க பாரு, என் கண்ணை பாருடா, நேரா என் கண்ணை பாரு. என்னடா யக்ஷா, எக்ஸாம் எப்படி எழுதுன? எக்ஸாம்ஸ் எழுதுறதா? பாத்துக்கிட்டே இரு, ஃபுல் மார்க் வாங்க தான் போறேன். நீ கிளாஸுக்கே வர மாட்ட, அப்புறம் எப்படி ஃபுல் மார்க் எடுப்ப? எல்லாம் மேஜிக் செல்லும். மேஜிக் மட்டும் இருந்துச்சுன்னு வைக்க, ஏத்தவனா செய்யலாம். உன்னால என்ன வேணாலும் பண்ண முடியுமா? ஆமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, மேஜிக்லயே அதை நான் வர வைக்கிறேன். எனக்கு எனக்கு அவ்வளவு வெக்கமா இருந்தா உன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கோ, ஒன்னும் பரவாயில்ல.
ஃப்ரம் கோமா பேங்க் சார். சிறந்த கஸ்டமர்ஸ்க்கு நாங்க லோன் தந்துட்டு இருக்கோம் சார். உங்களுக்கு வேணுமா சார்? வாங்கின லோன் திருப்பி கொடுக்கலன்னா ரவுடிங்களை அனுப்பி அடிச்சு கோமா ஸ்டேஜ்ல அனுப்புவீங்களா அந்த பேங்கா? நோ 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 நோ, நாங்க அந்த மாதிரி பேங்க் இல்ல சார். ஒரு பால் சாரி நான் அது உங்ககிட்ட பேசல. இந்த ஹைவேலயே ஆல்கஹாலுக்கு பதிலா பால் குடிக்கிற ஒரே ஒரு ஆள் நான் தான். உங்ககிட்ட ஏதாவது கிரெடிட் கார்டு இருக்கா சார்? நிறைய கிரெடிட் இருக்கு, கார்டு இல்ல. இந்த காலத்துல கிரெடிட் கார்டு வைஃப் மாதிரி. நீங்க ஒரு கார்டு வச்சுக்க கூடாது. வைஃப்ங்கிறது வச்சுக்கிறது இல்லம்மா, கட்டிக்கிறது. பாவம் உன்னை யாரோ வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு, அதனால உனக்கு அது தெரியல. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க சார்? ஏன் பிசினஸ் என்னங்கறத நான் அப்புறமா சொல்றேன். ஆமா, நீங்க யாருக்கு தான் கொடுப்பீங்க? போலீஸ் கொடுக்க மாட்டீங்க, பொலிட்டிஷியன் கொடுக்க மாட்டீங்க, லாயர் கொடுக்க மாட்டீங்க, ஆக்டர் கொடுக்க மாட்டீங்க. ஐயோ ச்சே. ஆஹா, சீன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டா. இந்த கந்தாஞ்சாவடி கோபாலுக்கு மிக்க சந்தோஷம். நீங்கெல்லாம் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மத்தியான நேரத்தில் நல்லா சாப்பிட்டு தூங்குறவங்களை எழுப்பி கிரெடிட் கார்டு வேணுமா லோன் வேணுமான்னு கேட்டு தொந்தரவு பண்றவங்கள இப்படி தான் கலாச்சி போனை அவங்க கையால கட் பண்ண வைக்கணும். இதுதான் எங்க அண்ணன் ஜெகேஷ் சொன்னாரு. என்னன்னு? முள்ளால தான் எடுக்கணும். இந்த மாதிரி பேசுறவங்கள பேசிதான் அறுக்கணும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இல்ல உங்க அண்ணன் ஜெய்கிஷ் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருங்கறியே, உங்க அண்ணன் மேல இருக்கிற அன்பு ரியலா? ஸ்டாப் இட். அந்த காலத்துல ராமாயணத்துல விபீஷண ஹனுமாரை பார்த்து உனக்கு ராமர் மேல இருக்கிற அன்பு உண்மையா பொய்யான்னு கேட்டப்ப ஹனுமார் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ராமன் சீதா போட்டோவை விபீஷணனுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி காமிச்சாரு. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். நீ இப்ப அதே டவுட்ட கேட்டிருக்க. உன் டவுட்ட நான் கிளியர் பண்றேன். லக்கிடி பக்கிடி சும்மா சூப்பர்யா. இன்னும் கொஞ்ச நேரம் பாத்துக்கலாமே, ஏன் அதுக்குள்ள கட் பண்ண? இது என்ன டிவியா லைவா டெலிகாஸ்ட் பண்றதுக்கு? ஆமா, நானும் தெரியாம தான் கேக்குறேன். நீ டக்குன்னு வர என்ன ஏது எப்படின்னு கேள்வி கேக்குற, டக்குன்னு மாயமா போயிடுற. ஆமா, நீ யாரு? நான் உங்க அண்ணன் மிஸ்டர் ஜக்கேசால. நீ என்ன பண்றங்கறத செக் பண்றதுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட சிஐடி ஆபீசர் பரத் குமார். அண்ணா, என் மேல உனக்கு டவுட்டா? இல்ல கோபாலா, கங்கா யமுனா காவிரிங்கள சத்தியமா என்னன்னா நம்ம ஏரியால இருக்கிற ஆன்டி பேர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ராமனுக்கு லக்ஷ்மணன் எப்படியோ நீ எனக்கு அப்படிடா. ஜென்டில்மேன் மாதிரி போஸ் கொடுக்குற. அந்த மென்டல் திரும்பி பாரு. நீ ஒரு லூசு, நான் ஒரு லூசு, உலகம் பூரா லூசுங்க. லூசு பயல, என்ன லூசுங்கறியா? டேய், உன்னை விட மாட்டேன்டா. இருடா டேய். ஏய், இருடா. அடி அடி டேய் லூசு பயல. இருடா. பாரு ஜேடி கிருஷ்ணா, அந்த பூபதியை நீ எப்படியாவது கொன்னுடு. உன் வாழ்க்கையை நான் வேற லெவல்ல மாத்திடுறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், நான் இருக்கேன்ல. இந்த ஜேடி கிருஷ்ணா ஒரு விஷயத்துல இறங்கிட்டானா அவன் கதை அதோட முடிஞ்சுது. சாஜி ராபர்ட் 2 பேரும் இறந்துட்டாங்க. இனிமே நீ தான் ஏதாவது செய்யணும். கண்டிப்பா செய்யறேன் பாய், நீங்க கவலையப்படாதீங்க. அது அவ்வளவு ஈஸி இல்ல கிருஷ்ணா. அந்த பூபதி இருக்கான்ல, அவன் சாதாரண ஆள் இல்ல. அப்புறம் மும்பைல நம்ம ஆளுங்க இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து பிளான் பண்ணுங்க. சரிங்க பாய். நானே கொடுக்குறேன், கொடுங்க. என்ன பண்றாரு பாஸ்? உன்னோட பாஸ் உம்மனே உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம ஊரு நம்ம ஜாதிக்காரனுங்கன்னு இவனுங்களை இவ்வளவு நாள விட்டது தப்பாயிடுச்சு. ஆனாச்சு ஜாதிக்கு ஜாதி பகை, நாய்க்கு நாய் பகை. நாய்க்கு பிறந்தவன் உன்னையே கொல்ல பிளான் பண்றான். விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அப்படியே எனக்கும் புரியுற மாதிரி தமிழ்ல பேசுங்களேன் பாஸ். ஜேடி கிருஷ்ணாவும் சாகித்தும் சேர்ந்து எனக்கே ஸ்கெட்ச் போடுறானுங்க. ஜேடி கிருஷ்ணா சாகித்தா யார் சார் அவன்? எதிரிகளை எப்பவுமே நம்ம மதிக்க கத்துக்கணும். அப்பதான் நம்ம அலர்ட்டா இருக்க முடியும். ஜேடி கிருஷ்ணா இப்போ மேங்களூர்ல இருப்பான். சார், இவன் ஜேடி கிருஷ்ணா. பிறந்தது ராம்நாடு சார். கட்ட பஞ்சாயத்து பண்றது மதுரையில். ஷாப் ஆப்ராம்க்கும் சாதிக்கும் இருக்கிற ஒரே ஒரு லிங்க் இவன் தான் சார். நாட் அ பேட்மேன். சாதாரண வம்புக்கெல்லாம் போயிட்டு இருக்க மாட்டான். வந்த சண்டையும் விட மாட்டான். இவனாச்சும் இவன் வேலையாச்சுன்னு இருப்பான். அவன் புலி வேஷம் போடுறவன் இல்ல ஜேடி. அவன் நிஜத்திலே ஒரு புலி. எஸ், நவராத்திரி வந்துருச்சுன்னா அவங்க ஊர்ல திருவிழா அப்போ நிறைய வேஷங்கள் போடுவாங்க. அந்த வேஷம் போட்டவங்களாம் இவன் வீட்டு வழியா தான் போவாங்க. எல்லாத்தையும் அவனும் பார்ப்பான். அப்புறம் இப்போ மேங்களூர்ல நவராத்திரி திருவிழா. அவனை முடிச்சிட்டு வா. ஏ பெருசு, பாட்டை நிறுத்தல. ஏல என்னல என் ஆட்டத்தை பத்தி ரொம்ப சிரிப்பு வருதோ? படிச்சிருங்கய்யா. நம்ம ஊருக்காரனுக்கு பழைய பாட்டுன்னா சிரிப்பா வருது.
அதே பிரேக் டான்ஸ்னா வைய சந்தோஷமாயிடுறான். பெருசு அந்த பாட்டை போட்டு விடல. ஏய் இப்போ இந்த பாட்டுக்கு ஆடு ஆடு ஆடு. மனுஷன் நான் சிரிச்சது தப்புதானா? இல்ல நீ ஆடு ஆடு ஆடுறா. ஏய் அப்படி இல்லல. பாரு இந்த ஜேடி கிருஷ்ணா கலையும் ரசிப்பான் கொலையும் ரசிப்பான். அண்ணே ஊர்வலம் வந்துகிட்டு இருக்குண்ணே. யார் இப்ப வந்திருக்கா? புலிவேஷம் போட்டவங்க வந்திருக்காங்கண்ணே. வர சொல்லியா? ஏய் மாலை எடுத்துட்டு வாடா. அண்ணா போன். அண்ணா ஹலோ. உங்க அண்ணன் எமலோகம் போயிட்டு இருக்கான். பாவம் செத்துட்டான். எப்படி செத்தான் தெரியுமா? ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. நம்ம கூட்டத்தில் ஒரு கருப்பாடு இருக்கான்னாச்சு. நம்ம கூடவே இருந்து நம்மளை முடிக்க பார்க்குது. நம்ம சாப்பாடே சாப்பிட்டு இத்தனை வருஷமா நம்ம கூடவே இருந்து நம்மளை எதிர்க்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சாகணும். அது யாருன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவீங்க. அந்த துரோகி யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். யாரு? ஜானி. ஜானி? ஆமா. ஷாஜி ஜேடி கிருஷ்ணா 2 பேரும் போனதுக்கு அப்புறம் ஷாயிது ஜானியை புக் பண்ணி உங்களை கொலை பண்ண முயற்சி பண்றான். இன்னைக்கு பார்ட்டியில யாருக்கும் தெரியாம ஜானி நான் ஃபாலோ பண்ணேன். மகேந்திரநாத் பூபதி, shame on you, shame on you.
அண்ணாச்சி, நம்ம ஜானி ஒரு துரோகியா? கேட்கவே நல்லா இருக்குல்ல அண்ணாச்சி? நம்ம கூடவே இருந்துக்கிட்டு தம்பி தம்பி மாதிரி இருந்துக்கிட்டு நமக்கே துரோகமா? யார நம்புறது? என்ன எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது மெடிடேஷன் பண்றீங்களா என்ன? என்ன ஆதிமூர்த்தி அவர்களே, மௌனமூர்த்தி ஆயிட்டீங்க. நீங்க சும்மா இருந்தாலும் உங்க நாக்கு சும்மா இருக்காதே. என்னம்மா, ஏகாதசி உபவாசம் மாதிரி ஏதாவது விரதம் இருக்க போறீங்களா என்ன? எங்க இருந்துடா வர? வேற எங்க இருந்துமா? நான் ஆஸ் யூஷுவல் காஃபி டேல இருந்து தாமா வரேன். இந்த வேலையை நீங்க அப்பவே செஞ்சிருந்தீங்கன்னா இவன் இந்த அளவுக்கு மோசமாயிருக்க மாட்டான். என்ன மோசமாயிட்டேன்னு சொல்ற? இந்த அளவுக்கு அது டூப்ளிகேட் தாத்தா. அது டூப்ளிகேட் தான். ஆனா கிரைம் பிரான்ச் ஹெட் பவானி சங்கர் இங்க வந்தது ஒரிஜினல். பவானி சாரா? ஆமா, பவானி சார் இங்க வந்திருந்தாரு. ராத்திரி பகலும் ரவுடிங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவங்க ஆட்டோபயோகிராஃபி படிச்சுக்கிட்டு இருந்தா ரவுடி தான் ஆக முடியும், விவேகானந்தர் ஆக முடியாது. வீட்டோட நிலைமையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு வேலை பாக்குறான்னு நினைச்சேன். இவன் பொறுப்பானதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு. ஏன் எக்ஸா என் கண்ணை ஆபரேஷன் பண்ண? அதுவும் இந்த பாவப்பட்ட சம்பாதிச்ச படத்துல தான்டா பண்ணியிருக்கேன். சாயி ஜாஜி பூபதி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு பவானியோட குண்டுக்கு என் எக்ஸா பலியாக போறானே. முதல்ல எந்திரிடா. எந்திரிங்கிறல. டேய், உனக்கு யக்ஷ ராஜ புலிகேசி, அவனுக்கு சுபாஷ் ராஜ புலிகேசின்னு பேரு வச்சுமே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா, அர்த்தம் இருக்குடா. அதுக்கு பின்னால ஒரு பெரிய மகத்துவமே இருக்குடா. அதெல்லாம் மறந்துட்டு மத்தவங்களோட வாழ்க்கையில விளையாடிட்டு அவங்க உயிரை பலி வாங்க நீ நினைக்கிற மாதிரி பாவிங்க பிறந்த வீடு இல்லடா இது. இது தர்மத்தை மட்டுமே நம்பி பிறந்த வளர்ந்த மண்ணு, வீரம் விளைஞ்ச பூமி. இது தனிப்பட்ட மனிதர்களோட வீடு இல்லடா, மக்களோட நன்மைக்காக போராட்ட வம்சம்டா இது. வெளியே போடா, என் கண் முன்னாடியே நிக்காத. உன் மூஞ்சி இனிமே நான் பார்க்க விரும்பல. போடா, போ வெளியே. அழுவாதம்மா, அழுவாத. எனக்கு தெரியும் அவங்கெல்லாம் சொல்றது பொய்ன்னு. நீ அப்படியெல்லாம் கெட்ட வழியில போக மாட்டே யக்ஷா. எங்க வீட்டுல யாரும் அப்படிப்பட்ட பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா அவங்க சொன்ன எல்லாமே உண்மைதான். எதுக்கு இந்த மாதிரி ரவுடிசம்லாம் பண்ணி காரு பங்களான் வாங்கலானா? நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னோட அப்பா அம்மா எனக்கு ஓட்டி பழக சின்ன ட்ரைசைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுமே ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. ஹைஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் பைக்கும் மொபைலும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு கடன் வாங்கியாவது எனக்கு அதை வாங்கி கொடுத்தாங்க. என்னோட பையன் டாக்டரோ இல்ல இன்ஜினியரோ ஆகணும்னு ஆசைப்பட்டு பேங்க்ல லோன் வாங்கி ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. அவங்களோட ஆசையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. இங்க இருக்கிறவங்கள எத்தனை பசங்க அவங்க அப்பா அம்மாவோட ஆசையை நிறைவேற்றிருக்காங்க? இல்ல எந்த அப்பா அம்மா தான் இப்படி பையன் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு நடு ரோட்ல நாய் மாரி செத்து கிடக்கிறத தாங்கிப்பாங்க? 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெங்களூர் எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ரவுடிசம் வளர்ந்துச்சு, அநியாயம் அதிகமாச்சு, எங்க பார்த்தாலும் குண்டு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. மற்றவங்களுக்குலாம் அது சாதாரண விஷயம்தான். ஆனா 2006 நவம்பர் 14ஆம் தேதி அன்னைக்கு நடந்ததே வேற. இந்த நாடே நடுங்கிடுச்சு. ஒண்ணு ஆகாதுமா, அழாத. வணக்கம் தலைவரா. சுடுகாடா மாறப்போகுது. இந்த நாடே சுடுகாடா மாறப்போகுது. உங்களால முடியலன்னா சொல்லிடுங்க, நானே பாத்துக்கிறேன். வேணாம் விடுங்க தலைவரா. உங்க தங்கச்சி குழந்தைக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். ஓகே கமிஷனர், லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். நான் கமிஷனர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். உனக்கு இந்த டிராமா ஆட அவசியம் இருக்கா? பூபதிக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. அந்த ஒரே ஒரு தங்கச்சிக்கு ஒரே ஒரு குழந்தை. பூபதிக்கு தங்கச்சினா உயிர், தங்கச்சிக்கோ குழந்தை மேல உயிர். அதனால இந்த மகாதேவனுக்கு தேவை பூபதியோட உயிர். நீடல் உலகத்துல முதலிடத்தை பிடிக்கிற போட்டியில பிரபல ரவுடி மகாதேவனுக்கும் மற்றும் மகேந்திரநாத் பூபதி அவர்களுக்கும் இருக்கிற முன்விரோதம் காரணமாக கிரீன் வேலி ஸ்கூல்ல படிக்கிற 25 குழந்தைகளுடைய உயிர் பலியாகும். சார், குழந்தைங்கெல்லாம் பசிக்குதுன்றாங்க. சரி உட்காரு. ஓகே ஓகே, சாப்பிட கிடையாது கொடுங்க. ஆனா உங்க போலீஸ் புத்தியை காட்டுனீங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஏய், பசங்க சாப்பிடறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண. உள்ள ஏதாவது சிலுமிஷம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகே சார். அண்ணா, பூபதி சப்ளையர் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு கிளாஸ் ரூம் கிட்ட வந்துட்டு இருக்கான். முதல்ல அவன் வந்துட்டு இருக்கான், பின்னாடி 2-3 பேர் வந்துட்டு இருக்காங்கண்ணா. வரட்டும் வரட்டும், அவனுங்க ரூமுக்குள்ள வந்த உடனே வெடிக்க வச்சிடறா. ஓ மை காட்! 2 ரவுடிகளுடைய விரோதம் காரணமாக 25 அப்பாவி குழந்தைகளுடைய உயிர் பலியானது இந்த நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஹோம் மினிஸ்டர் உடனே வர சொல்லு. ஓகே சார். இந்த குண்டுவெடிப்பில் RDX மட்டுமல்லாமல் அதிநவீன வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் அரசாங்கம் இதில் லோக்கல் டான்கள் மட்டுமல்ல சர்வதேச டான்களும் சம்பந்தப்பட்டுள்ளனரா என்று சந்தேகப்பட்டு தனிப்படை அமைத்து விசாரிக்கின்றனர். என்னாச்சுமா? சாந்தி, சாந்தி, சாந்தி. ஆனாச்சு, எனக்கு அந்த மகாதேவன் வேணும். இந்த பேப்பர்ல சைன் பண்ணுங்க. என்ன சார் இது? உங்க ராஜினாமா கடிதம். என்ன சார் இது? இவன் இருக்கானே, இவன் ஒரு சைக்கோ மாதிரி சார். நம்ம மொழியை பத்தியும் வேற ஜெனரல் நாலேஜ் எதுவுமே தெரியாது சார். இவனால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பெரிய தலைவலி சார். 25 அப்பாவி குழந்தைங்க இறந்தாங்க இல்லையா? அன்னைக்கு நீங்க இருந்தீங்கல்ல. நம்ம தாய்மொழி, ஜெனரல் நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சவரு. அன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சார்? ஒரு மனுஷனோட உணர்வை மற்றொரு மனுஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு மொழி, ஜெனரல் நாலேஜ் எல்லாம் தேவையில்லையா? மனுஷத்தன்மை வேணும். இன்னும் சொல்ல போனா அவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். அவங்க அப்பா நார்த் இந்தியாவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால அவருக்கு தமிழ் மொழி மேல அவ்வளவு பிடிப்பு இல்லை. ஆனா கிரிமினல்ஸ் ஹேண்டில் பண்ண அவருக்கு நல்லா தெரியும். அவங்கள வேரோட அழிக்கணும்னு வெறியோட இருக்காரு. அதனாலதான் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க வேலை செய்ய போறாரு. நீயும் உனக்கு ஜால்ரா அடிக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறது, உனக்கு ஆகாதவங்களை எங்கேயாவது மோசமான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, இந்த மாதிரி கெட்ட வேலையெல்லாம் விட்டுட்டு உடனே அவர் பெல்காம்ல இருந்து இங்க வர வை. ஓகே சார். யதா யதா தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத
अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. பரவாயில்ல, என் மொட்டை பையன். சார், நீங்க உடனே சென்னைக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணும். இது சிஎம் ஆர்டர் சார். சாலா, இந்த மேலே உட்கார்ந்து இருக்கிறவனுங்க நம்மளை சரியா வேலை செய்யவே விட மாட்டாங்க. அங்க போ இங்க போ, டர்ட்டி பாலிடிக்ஸ். எனக்கு எனக்கு தெரியும் சார். உன் பல்லு ரொம்ப வெள்ளையா இருக்க. என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ற? கொஞ்சம் பத்தானா? உங்க கையால சாகணும்னு என் தலையில எழுதுற சார். அப்படின்னு யார சொன்னா? இனிமே உங்களோட எல்லைக்கு நான் வரமாட்டேன் சார். என்னை விட்டுருங்க சார். எமனுக்கு ஏதுடா எல்லை? யோகராஜ் புலிகேசியை கண்ட ஒரு ரவுடி தென்பட்டுட்டானா அவன் அவ்வளவுதான். அவனோட கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சார், என்னை விட்டுருங்க சார். நான் உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன். என்ன வேணாலும் கொடுப்பியா? காரு, பங்களா, எது வேணாலும் கொடுக்குறேன் சார். அப்படின்னா உன் உயிரை கொடுத்துரு. Yes, my boy. ஹாய் பா. மறுபடியும் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர்னு கேள்விப்பட்டேன். Yes, my boy. சூப்பர் பா. அப்படின்னா டெய்லி பானிபூரி, மசாலா பூரி, வாக்கிங்னு என்ஜாய் பண்ணலாம்ல? சொல்லிட்டல. Let's enjoy. Hey, did you see that movie? இல்ல மச்சி, நாட் இட். ஆமா ஆமா, இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. அப்புறம் தொண்டை கட்டி போயிடுச்சுன்னு ராத்திரி எல்லாம் உயிரை வாங்குங்க. நான் கசாயம் போட்டு தரணும். ஏய், சாப்பிட வேண்டியது என்னோட தர்மம். கஷாயம் பண்ண வேண்டியது உன்னோட கடமை. ஒன்னும் ஆகாது, நீங்க சாப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், தன்வந்திரி கோவிந்தாச்சாரியாருடைய பகவத்கீதை சிடி வாங்கிக்கிங்க சார். பகவத்கீதையா? வாட் இஸ் தட்? ஷட் அப் மேன், கெட் மீ சம் இங்கிலீஷ் ஆல்பம். சார், ஒரு சிடியாவது வித்தாதான் நான் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடவே முடியும் சார். பாருங்க தலைவா, கீதா சீதன் சுத்திட்டு இருந்தீங்கன்னா சாப்பாடு இல்ல, குடிக்க தண்ணி கூட கிடைக்காது. Go man. எழுந்திருக்க. தேங்க் யூ சார். இப்பெல்லாம் நம்ம தேசத்துல தர்மம் கலாச்சாரம் எல்லாமே இவரை மாதிரி ஊனமாயிடுச்சு. இப்ப நீங்க கழுத்தை பிடிச்சி தள்ளுறது இவரே இல்ல, நம்ம தர்மத்தையும் கலாச்சாரத்தையும். சும்மா பாடம் நடத்தாதீங்க சார். உங்களுக்கு வேணா எல்லாத்தையும் வாங்கி உங்க வீட்டுல வச்சுக்கோங்க தலைவா. எங்க உயிரை எதுக்கு வாங்குறீங்க? ஹே ஓல்ட் மேன், கெட் லாஸ்ட். நான் ஓல்டு மேன் மட்டும் இல்லடா, போல்டு மேன். ஒன்னு வச்சான்னு வச்சுக்க, கீழே கிழிஞ்சிடும். ஒழுங்கா வீட்டுக்கு போ. வாங்கப்பா. நீங்க தான் இப்ப டியூட்டில இல்ல. இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணான்னு வந்த இடத்துல இப்படி பிரச்சனை பண்ண என்ன அர்த்தம்ப்பா? கமான்பா. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டியூட்டியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் யூனிஃபார்ம் போட்டாலும் போடலனாலும் 24/7/365 டியூட்டி தான். எவ்வளோ பாச்சு? 50 ரூபா சார். இங்கே வாப்பா, அதை எனக்கு கொடு. வாங்கிங்க சார். சிடி புக்ஸு எவ்வளோ? இது போதும் சார். தேங்க்யூ சார்.
இந்த வாங்கிக்க. யக்ஷா, சுபாஷ், வாரத்தில் என்னைக்காவது ஒரு நாள் இதை நீங்கள் கேட்கணும், ஓகேயா? நீயும் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இதை ஒரு தடவை கேளு, ஓகே? ரொம்ப நல்ல விஷயம் பண்ண யோகராஜ். தாத்தா, நீங்களும் அப்பா மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் படிக்கிறது இந்த ஜெனரேஷனுக்கு செட் ஆகுமா? என்னப்பா நீங்க? இந்த பகவத்கீதைன்னு சொல்கிறமே, இது எல்லா ஜென்ரேஷனுக்கும் செட் ஆகும். உனக்கு இது புரியலன்னா நான் உனக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன். டோன்ட் வரி. ஓல்ட் ஜென்ரேஷன் மாதிரி யோசிக்காதீங்கப்பா. எனக்கு வயசாயிடுச்சு. நான் ஓல்டு ஜென்ரேஷன், நீங்கள் அல்ட்ரா மாடர்ன் ஜென்ரேஷனா? அப்படி தானே? இதில் யார் ஓல்டு, யார் எங்கன்னு காமிக்கிறவாங்க? அப்பம் பேச்ச கேளு, இந்த வயசுல கவலை இன்றி நான் துள்ளி இருந்து கொண்டாடணும். உங்க அறிவுரை போரடிக்குது, நாங்க ஜாலியா வாழணும். எல்லாருமே என்ன அப்பா பையன் தான் சொல்லுவாங்க. என்னோட அண்ணனை எல்லாரும் அம்மா பையன் தான் சொல்லுவாங்க. என் அப்பா எங்கே போனாலும் அவர் கூடவே நானும் போயிடுவேன். அன்னைக்கு ஒரு நாள் ரோட் சைடில் நானும் என் அப்பாவும் சோளம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமா. அப்போ நான் 3வது கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3rd கிளாஸ் தான். அப்பா, அவரை போட்டு ஏன்பா 3 பேரை அடிக்கிறாங்க? நீ சாப்பிடு, அதெல்லாம் பார்க்காத. இந்த இதை வச்சுக்க. இது என்னது, நீ சாப்பிடாத. என்னப்பா இது? யோ, இங்க பாரு, இது எங்க சொந்த விஷயம், இதுல நீ தலையிடாத. கிளம்பி போயிட்டேரு. பர்சனல் மேட்டரை வீதிக்கு கொண்டு வரக்கூடாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அண்டர் கிரவுண்ட் டான்ஸ் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்? யோகராஜ் புலிகேசி மறுபடியும் வந்துட்டாரா? என்ன இது கமிஷனர், உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாராவது டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா என்கிட்ட முதல்லயே சொல்லிருப்பீங்களே. அந்த யோகராஜ் புலிகேஷியை திரும்பவும் சென்னைக்கு வர வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி பவர் கொடுக்குறீங்களா? அதுவும் இந்த மகேந்திரநாத் பூபதிக்கு எதிரா? இது நம்ம மாண்புமிகு முதல்வருடைய ஆர்டர் சார். வெறும் ரவுடிங்களுக்கு மட்டும் இல்லை, எங்க அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட ஒரு தலைவலியா தான் இருந்தார். சாரி சார். தலைகாணி பெட்ஷீட் ஏதாவது வேணுமா? ஏன் நேற்று ராத்திரி சரியா தூங்கலையா? பொண்டாட்டி ரொம்ப தொந்தரவு பண்றாளா? சார், அது நேற்று இந்தியா பாகிஸ்தான் 1 டே மேட்ச் இருந்தது, அதான். மேட்ச் என்னாச்சு? இந்தியா தோத்துருச்சு சார். அவங்க தோத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நீங்க அவங்க எப்பயாவது ஜெயிப்பாங்களான்னு டிவியே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன் சொல்லு, அடுத்த மாசம் சம்பளம் வருங்கிற கேரண்டி இருக்குல்ல, அதான். கெட் அவுட், யூ ஆர் சஸ்பெண்டட். என்னது, எமர்ஜென்சி எக்ஸிட்டா? சாரி சார்.
மூளை சுறுசுறுப்பா இருந்தா நீ பண்ற ட்ரெஸ் கூட கரெக்டா இருக்கா? சாரி சார். 4 பசங்க, சின்ன வீடு, பெரிய ஃபேமிலி, கம்மி சம்பளம், டம்மி புருஷன் சார். பொண்டாட்டி இதுதான் ராஜ்யம். டிமாண்ட் ஜாஸ்தி, நிறைய செலவு. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க சார். அப்பாவியான நான் பொழைச்சிக்கிறேன் சார். நேத்து இந்தியா ஏன் தோத்துச்சு? நம்ம ஆளுங்க சரியா ஓட வரல சார். அங்க தோனி கம்ங்கிறாரு, இங்க சிங்கு நோங்கிறாரு. இவங்க நடுவுல நடக்கிற கன்ஃபியூஷன்ல தோனி ரன் அவுட் சார். தோனி அவுட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி சார் இந்தியா ஜெயிக்கும்? இந்தியாவுடைய ப்ராப்ளத்தை எல்லாம் நீ கண்டுபிடிச்சிட்ட, உன் குடும்பத்துடைய ப்ராப்ளத்தை மட்டும் கண்டுபிடிக்க முடியல. 2 பசங்களுக்கு பதிலா 4 பிள்ளைங்களை பெற்றிருக்க. அதாவது டியூட்டி பார்க்குற நேரத்தில் அங்கே போய் படுத்திருக்க. இனிமே வேலையை கொஞ்சம் ஒழுங்கா பாரு. மறுபடியும் இதே தப்பா பண்ணாத. எஸ் சார். ஹலோ யோகராஜ் புலிகேஷி. ஓகே, கமிங். வாங்க மிஸ்டர் யோகராஜ். இந்த செவருக்கு உயிர் இல்ல, ஆனா காது இருக்கு. என்னடா கதை கேட்கறதுன்னா அவ்வளவு இஷ்டமா? சின்ன வயசுல உன் பாட்டி எதுவும் கதை சொல்லலையா? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அதான் சார், செவருக்கு காது இல்ல ஆனா உயிர் இருக்குன்னு சொன்னீங்க சார். மிஸ்டர் கோமல்குமார், உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? சார், நான் செத்தே போனாலும் என் குடும்பம் நிம்மதியாக வாழ்றதுக்கான பணம் இருக்கு சார். மிஸ்டர் உமேஷ்குமார், நீங்க வீட்ல இருந்து வெளியில வரும்போது உங்க பொண்டாட்டி கிட்ட என்ன சொல்லிட்டு வருவீங்க? எப்ப வேணாலும் என் போனா இந்த வீட்டுக்கு வரலாம், அதுக்கெல்லாம் ரெடியா இருந்துக்கன்னு சொல்லிட்டு வருவேன் சார். இதத்தான் டிபார்ட்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குது. நாம 3 பேரும் தான் இந்த ஆபரேஷனே பண்றோம். ஒரு புல்லட்டுடைய விலை 49 ரூபா 50 காசு. இந்த ரவுடிங்களுக்கு இது ரொம்ப ஜாஸ்தி. யாராவது ரவுடிங்க முன்னாடி வந்தாங்கன்னா நெத்தியில சுடுங்க. ஒரே புல்லட்ல பொட்டு வச்சிடணும், நெக்ஸ்ட் புல்லட்டை வேஸ்ட் பண்ண கூடாது. புரியுதா? சார், நீங்க தைரியமா முன்னாடி போங்க சார். உங்க பின்னாடி நாங்க இருக்கோம். என் பின்னாடிலாம் நீங்க வர வேண்டாம். ஏன்னா நான் உங்களுக்கு சரியான வழியை சொல்லுவேனான்னு எனக்கே தெரியாது. அதுக்காக எனக்கு முன்னாடி நீங்க போயிடாதீங்க. நானே உங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணுவேனான்னு எனக்கே சொல்ல தெரியல. நாம எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா முன்னாடி போவோம், நண்பர்கள் மாதிரி. இது ஆல்பர்ட் கேமோஸ், நோபல் பரிசு வாங்கின எழுத்தாளர். அவர் எழுதினது, நான் சொன்னதில்லை. சோ நாம எல்லாம் ஒன்னா பயணிச்சு ஜெயிப்போம். ஆபரேஷன் யக்ஷா. சட்டத்தை நம்பாத ஒருத்தர் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. சட்டத்துக்கு உதவி பண்றவங்களுக்கு சன்மானம் கொடுங்க. இதுதான் யக்ஷா சூத்திரத்தோட முதல் அத்தியாயம்.
நடு ரோட்ல யாராவது பொண்ணு தம்பி சார் சிவலிங்கம் எங்க? யாரு? அதான் அந்த தாடிலாம் வச்சு அவர் வெளியே போயிருக்காரு. சிவலிங்கம் யக்ஷா ரிக்வேதம் பிரகாரம் யக்ஷான்னா இயற்கையை காப்பாத்துறவன் அர்த்தம். இயற்கைனா கடவுள், கடவுள்னா சத்தியம், தர்மம், நீதி, நியாயம், அகிம்சை. ஒவ்வொருத்தரும் யக்ஷாவா மாறினா இந்த சமுதாயம் கிரைம்லெஸ் சிட்டிலேருந்து ஃபேர்லெஸ் சிட்டியா மாறிடும். சார், அந்த மகாதேவ மஞ்சுநாத் கோயிலுக்கு வந்துட்டான் சார். பப்ளிக்கு ரத்தாபிஷேகம் பண்ணிட்டு அந்த பாவத்தை போக்க கடவுளுக்கு பாலாபிஷேகம் பண்றியா? கடவுள் வேணா உன்னை மன்னிக்கலாம், ஆனா இந்த யோகராஜ் புலிகேசி மன்னிக்க மாட்டான். ஒரு ரவுடியை முடிக்கிறது எங்களோட வேலை. அப்ப அவன் கோயில்ல இருக்கானா நடு காட்டா இருக்கானாங்கிறதெல்லாம் எங்களால யோசிக்கவே முடியாது. நீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களா என்கவுண்டர் பண்ணி கொல்றீங்கன்னு சொல்றாங்க, அது உண்மையா? நான் என்கவுண்டர் பண்ணது நிஜமாவே ரவுடிகளா இல்ல அப்பாவியான நிரபராதிகளா அப்படிங்கிற விஷயம் என்னுடைய கண்ணுக்கு நல்லா தெரியும். அப்புறம் என் மனசாட்சிக்கு தெரியும். சார், உங்களை கலியுக பரசுராமன் சொல்றாங்க. அந்த பரசுராமன் க்ஷத்திரியர்களை கொல்றதுக்காக 21 தடவை பூமியை சுத்தி வந்திருக்காரு. நீங்க எத்தனை தடவை சுத்தி வந்திருக்கீங்க? கணக்கு பாக்குறது உங்களுடைய வேலை. நான் மேக்ஸ்ல ரொம்ப வீக். ஹியூமன் ரைட்ஸ் ஆளுங்கெல்லாம் அப்பாவி மக்களை ரவுடிங்கன்னு சொல்லி என்கவுண்டர் பண்றதா உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்கல்ல? இட்ஸ் ஓகே. அவங்க அவங்களுடைய வேலையை பாக்குறாங்க, நான் என்னுடைய வேலையை பாக்குறேன். யக்ஷா, ஏதோ கெட்ட வாடை அடிக்கிற மாதிரி இருக்குல்ல? புரிஞ்சிருச்சு, விடு. இது எவனோ கெட்ட சிந்தனையோட நம்ம வீட்டுல அடி எடுத்து வச்சிருக்கான், விடு. வணக்கம். கலியுக கண்ணன் யோகராஜ் புலிகேசிக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏய், கிளாப் அடிங்கப்பா. சமூக சேவகர்கள்லாம் வாசலுக்கு வந்த உடனே ஒரு வாசனை வந்தது, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏதோ ஃபிட்டிங் வைக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. நீங்க சும்மா இருங்க பெரியவர, உங்க நாக்க வச்சு எங்க அரசியல் வாழ்க்கையை முடிச்சிருவீங்க போல. அட விடப்பா, இவங்கள பத்தி கெட்டதா சொல்லி என் நாக்குக்கே நோய் வந்துரும் போல பயம் வந்துருச்சு எனக்கு. விஷயத்துக்கு வருவோம். இத பாருங்க புலிகேசி சார், நீங்க நம்ம அரசாங்கத்துக்காக ரவுடிங்களை அழிக்கிற திட்டத்தை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த மாசம் நம்ம ஊர்ல மக்களவை இடைத்தேர்தல் நடக்க போகுது. அதனாலதான் சார் எங்க கட்சிக்காரங்கள சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க கையால நாமினேஷன் ஃபைல் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நாமினேஷன் அப்புறமா ஃபைல் பண்ணலாம். முதல்ல நான் உங்க மேல கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. 5 ரேப், ஃபர்ஸ்ட் ஆஃப் மர்டர், அப்புறம் 5 மர்டர். உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டல வந்தா எங்களுக்கு நீங்க ஜெயில் வழியை காட்டுறீங்க. சார், நான் வேற கட்சியா இருக்கலாம், ஆனா சிஎம் நானும் ரொம்ப க்ளோஸ், தெரியுமா சார்? யக்ஷா, என் ரிவால்வரை கொஞ்சம் எடுத்துட்டு வா. நீ எங்க செட்டில் ஆக ஆசைப்படுறேன்னு சொல்லு. துபாய், ரஷ்யா, லண்டன், ஷார்ஜா, யூ ஜஸ்ட் ஆஸ்க். எல்லாத்தையும் உன் காலுக்கு கீழே கொண்டு வந்திருக்கேன். ஆனால் என்னையோ என் தம்பி முன்னாவையோ டச் பண்ணக்கூடாது. உன்ன மாதிரி ஆளுங்களை அழிக்கிறது தாண்டா எங்களுடைய வேலை. கவர்மெண்ட் அதுக்கு தாண்டா எனக்கு சம்பளம் கொடுக்குது. உன்னை நான் எங்கே என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்லு. வீட்லையா, ரோட்லையா, ஹோட்டல்லையா, இல்லை கெஸ்ட் ஹவுஸ்லையா? இவ்வளோ திமிரு உடம்புக்கு ஆகாது. ஏமன ரிமோட் கண்ட்ரோல் வச்சு உன் இஷ்டத்துக்கு ஆட வைக்கலான்னு நினைக்கிறியா?
புலிகேசி துப்பாக்கியால சுட்டா நீயும் தான் சாவ. அந்த உண்மை எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயம், அதான் உன்ன மாதிரி கேடு கட்டவங்களை எல்லாம் கொண்டுகிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த ஆத்ம திருப்தி தான் என்னை இப்போ வாழ வைக்குது. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அணைய போற விளக்கு ரொம்ப பிரகாசமா எரியுமா. புலிகேசி உன்னோட நேரம் நெருங்கிடுச்சுன்னு தோணுது. நேரம் நெருங்கினது உனக்கா இல்லை எனக்கான்னு அந்த நேரம் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நீ திருந்த மாட்டடா. சார், மகேந்திரநாத் பூபதியோட பிரதரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாலிடே ரெசார்ட்டுக்கு வந்திருக்காங்க சார். யோகராஜ் புலிகேசினா சிட்டியே நடுங்குங்கிற திமிரா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா நான் யாருன்னு? தெரியாது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. யார் நீ? ராஜராஜ சோழன் தம்பியா இல்ல கட்டபொம்மன் வம்சமா? யாரு? யாரா? ஏய், என்ன அடிச்சிட்டியா? என்ன அடிச்சியா? வா வா வா, இப்படி வா 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 வா. அடடா டேய். இருக்கோ உன் தம்பியை நான் கொண்டுட்டேன்னு என் தம்பி செத்ததுனால நீ சந்தோஷப்படுறியா? சந்தோஷப்படுறதுக்கான நேரம் இது கிடையாது பூபதி. என் தம்பியை பலி வாங்கின அந்த புலிகேசியோட புல்லட் நாளைக்கு வேற ஒரு விதமா உன்கிட்ட வந்து உன்னையும் பழி வாங்குன்றத மறந்துடாத. நம்மளுக்குள்ள இருக்க பிரச்சனையை யோசிக்கிறத விட்டுட்டு அந்த புலிகேசியை பத்தி கொஞ்சம் யோசி பூபதி. எங்க இருப்பான்? இப்ப யோகராஜ் புலிகேசி அவர்கள் 6 போட்டு ஏணி மேல ஏறி போய்கிட்டு இருக்காரு. ஆஸ் யூஷுவல் நம்ம நேதாஜி பாம்பு கடிச்சு அப்படியே பின்னாடி போய்கிட்டு இருக்காரு. மிஸ்ஸஸ் புலிகேசி இப்ப காஃபி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதை குடிக்க போற பேட் லக் ஃபெலோ யாரோ பாவம் நம்ம நேதாஜி மறுபடியும் காயின போட்டு தோத்துக்கிட்டே இருக்காரு. தாத்தா, ஓ நம்ம யோகராஜ் அவர்கள் என்னதான் திறமையா ஆடினாலும் தாயா விழுந்துருச்சுன்னா பாம்பு கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இத பத்தி எங்க தாத்தா ஆதிமூர்த்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாப்போமா? எஸ் மிஸ்டர் ஆதிமூர்த்தி, சொல்லுங்க சார். ஜெயிச்சவங்க வீட்டுக்கு போவாங்க, தோத்தவங்க மடத்துக்கு போவாங்க. ஆனா இந்த நேதாஜி முதல்ல இருந்து ஆடுறத பார்க்கும்போது அவரு மடத்துக்கு தான் போவார்னு தோணுது. தட்ஸ் நைஸ். இப்போ யோகராஜ் அவர்கள் டைஸ உருட்ட போறாரு. போட்டுட்டாரு. ஓ ஓ ச்சே, யோகராஜ் அவர்கள் பாம்பு கடிப்பட்டதனால் கீழே வந்தே விட்டார். முடிஞ்சு போச்சு. வாட் இஸ் திஸ் பா? நீங்க ஜெயிக்க வேண்டிய கேம்ல இது. வாழ்க்கையில எல்லாரும் ஒரு தடவை தோல்வியை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய கவிஞர் சொல்லியிருக்காரு. தோத்துட்டு ஜெயிக்கிறவனை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல? தந்திரசாலி. எக்ஸாக்ட்லி. பூபதி ஷாஜி மீட்டிங் அட் மினர்வா. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு. அப்பா, இந்த மிஷனை நீங்க முழுசா முடிப்பீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்காப்பா? எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. என்னால முடியலனாலும் உன்னால முடியும்ல. இல்லைன்னா உன்ன மாதிரி 100கணக்கான இளைஞர்கள் இதை முடிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாய் பாய்.
குட் ஷாட் அண்ணாச்சி. பின்னாடி இருந்து சுட்டுட்டு வீரமா சிரிக்கிற. சாவும் போது கூட இவ்வளவு திமிராகாது. அது என்னை விட்டு போகாதுடா. அது உன்ன மாதிரி பொறுக்கிங்களுக்கு புரியவே புரியாது. சாவு நெருங்கிட்டு இருக்கும் போது கூட பக்கம் பக்கமா வசனம் பேசுற புலிகேசி அப்படிதான்டா. பூபதியும் அப்படிதான்டா. கிரிமினல்ஸ் எல்லாம் ஒருத்தொருத்தவங்களா கொன்னு நீ பெரிய ரவுடி ஆகிக்கிட்டு இருக்க தெரியுமா யக்ஷா? ஆமா, நீ சொன்னது கரெக்டா. ஒருத்தர் ரவுடியா மாறிட்டா அவன் செத்தாதான் எங்க அப்பாவோட கனவு நினைவாகும். நோ, அந்த ரவுடின்ற நினைப்பு தான் அழியணும். ஆனா நீ அழியணும்னு அவரு சொல்லவே இல்லை. ப்ளீஸ் யக்ஷா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இதையெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது போய் தூரமா வாழலாம். நீயும் என்னை பத்தி எந்த கனவையும் காண வேண்டாம் ரக்ஷா. ப்ளீஸ் நீங்க இருந்து போயிடு. ப்ளீஸ் யக்ஷா, ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. நோ நோ, போன்னு சொல்றல்ல, தயவு செஞ்சு போயிடு. எனக்கு என் அப்பாவோட கனவு தான் முக்கியம். இந்த காதல் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ போயிடு, போயிடு. சந்தோஷம் ஒரு பக்கம், துன்பங்கள் இன்னொரு பக்கம், வாழ்வென்னும் புத்தகத்தில் பக்கங்கள் ஏராளம். தந்தை பாசம் உன் வீதியின் ஒளி விளக்கு, தந்தை பாசம் அது வழிகாட்டும் உனக்கு. நான் செய்த தவறுகள் எல்லாம் நீ எல்லா தருணத்தில் உணர்கிறேன். நீ ஒரு சுபாஷ் சந்திரபோஸ் ஆகல, சந்திரசேகர் ஆசாத் ஆகல. ஆனா யக்ஷராஜ் புலிகேசி சன் ஆஃப் யோகராஜ் புலிகேசின்னு ப்ரூவ் பண்ணிட்டடா. உனக்கு ஹேட்ஸ் ஆஃப்டா. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு வீரம் இருக்காங்கிறது நீ இன்னைக்கு நிரூபிச்சிட்டடா. ஹேய் ஹே நேதாஜி, ஏண்டா என்னாச்சு? உனக்கும் அப்பா மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா? எதுவும் ஆகாதுடா. ஒருவேளை அப்படி ஏதாவது ஆனா கூட இன்னொருத்தன் கண்டிப்பா வருவான்டா. இந்த வேலையை கண்டினியூ பண்ணுவான். ஹலோ பாஸ். மேஜிக் மினர்வா கிட்ட வந்துரு. ஓகே பாஸ், நான் வந்துடுறேன். என்னோட பாஸ் கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். யக்ஷா, தான் விரும்புற பொண்ணுக்காக உயிரையே கொடுக்கிற இளைஞர்கள் இருக்கிற இந்த காலத்துல நீ உங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றுறதுக்காக உயிரையே பணைய வச்சு போராடிக்கிட்டு இருக்கியடா. ஆனா உன்னோட இந்த பாதையில கல்லு முள்ளு மட்டும் இல்ல, மரணமும் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா. என்னோட பேரன் பொறுக்கி ரவுடிங்கிறதெல்லாம் உண்மை. ஆனா அவன் துஷ்ட இல்லைங்கிறது என் மனசாட்சிக்கு தெரியும். நான் வரேம்மா. சரி. யக்ஷா, பூபதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அவன் என்ன டார்ச்சர் பண்ணி எல்லா உண்மையும் வர வச்சுட்டான். மன்னிச்சிடுறா. அவன் கையில மாட்டிடாதடா. தப்பிச்சு எங்கேயாவது போயிடுறா.
Rama Hare Rama Hare Rama Rama Hare Krishna 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 Hare Rama Hare Rama Hare Rama Rama. என்ன அக்ஷா, என்னாச்சு? அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு. வாட் இஸ் திஸ்? டேய், யாராங்க? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. யார் உன்னை அட்டாக் பண்ணது? போதும், நிறுத்துங்க பாஸ். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் நல்லா தெரியும், நம்ம 2 பேருக்கு இடையில எந்த விதமான சீக்கிரட்டும் இல்லைன்னு. நிழல் உலகத்தை ஆடுறதுக்கு வெறும் துப்பாக்கி இருந்தா மட்டும் போதும்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பிரெயினை வச்சு கூட இந்த நிழல் உலக ஆளலாம். மகேந்திரநாத் பூபதியை மயக்கி மாய வார்த்தை சொல்லி மேஜிக் பண்ணி அழிச்சிடலான்னு நினைச்சிருக்கா யக்ஷராஜ் புலிகேசி, சன் ஆஃப் யோகராஜ் புலிகேசி. எனக்கு எதிராக செய்ய போறியா? உன்னை என் தம்பிக்கும் மேல பார்த்தனே, இந்த அண்ணனுக்கு எதிராக யுத்தம் செய்ய போறியா? என்னைய சுட போறியா? இந்த அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்லாம் வேணாம் பாஸ். அண்ணா அது ஒரே அண்ணா, அந்த அறிஞர் அண்ணா தான். சொந்த அண்ணன் தம்பி நடுவே இப்படிப்பட்ட சென்டிமெண்ட்லாம் ரொம்ப நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகுறது இல்ல. இப்ப எதுக்காக நீங்க புதுசா இந்த சென்டிமெண்ட் எல்லாம் உள்ள கொண்டு வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். இப்ப இந்த துப்பாக்கி என் கையில இல்லைன்னா உங்க கையில இருக்கிற துப்பாக்கி புல்லட் என் தலையில இறங்கி இருக்கும்ல. விட்டுருங்க பாஸ். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அவன் என்ன பண்ண போறான், இவன் என்ன ஸ்கெட்ச் போட போறான்னு உயிருக்காக பயந்து பயந்து வாழ போறீங்க? எதுக்கு இதெல்லாம்? இப்ப நீங்க இந்த துப்பாக்கி கீழே போட்டீங்கன்னா உங்களை கொல்றதுக்கு இந்த ஜேடி, ஷாஜி, ராபர்ட்னு யாருமே இல்லையே பாஸ். உங்களை தொடுறதுக்கு இப்ப எந்த ஆம்பளை இருக்கான்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க தான் டாப் பாஸ். எப்பவுமே நம்ம டாப்ல இருக்கும்போது ரிட்டைர்மெண்டா வாங்கிடணும். வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கபில் தேவ் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டாரு, ஷேன் வார்னே ரிட்டையர் ஆனாரு, விக்கெட் மேல விக்கெட் எத்ததுக்கு அப்புறமும் கூட ஜெய் ஹோன்னு சொல்லிட்டு அனில் கும்ப்ளே ரிட்டையர் ஆனாரு. இப்ப நீங்களும் இப்பவே இந்த ஃபீல்டுக்கு ரிட்டைர்மெண்ட் சொல்லிடுங்க பாஸ். ஷூட் மீ, ஷூட் மீ. நீ இப்போ என்னை ஷூட் பண்ணியே ஆகணும். உன் அப்பா யோகராஜ் புலிகேசிய நான் தான் கொன்னேன். நீ அதுக்கு என்ன பழி வாங்க வேண்டாமா? ஆமா, கரெக்ட். நீங்க என் அப்பாவை கொன்னீங்க, நான் உங்களை கொல்றேன். இப்படி ஒருத்தரா கொன்னுட்டு பழி வாங்கறதுக்கு இது ஒன்னும் பழி வாங்குற கதை இல்ல பாஸ். இது ஒரு கர்ம வீரரான ஒரு அப்பாவோட கனவை ஒரு மகன் நிறைவேற்றுற கதை தான் இது. எனக்கு உங்க மேல எந்த விரோதமும் கிடையாது பாஸ். உங்களுக்கு எதிராக நான் எதையும் செய்யவும் மாட்டேன். இவ்வளவு நாள் நான் உங்க கூட இருந்த வரைக்கும் என்ன சொந்த தம்பி மாதிரி தானே பாத்துக்கிட்டீங்க. அந்த சென்டிமெண்ட் எனக்கும் இருக்கு பாஸ். தேங்க்யூ பாஸ். மறுபடியும் முடிஞ்சதுன்னா எங்கேயாவது நாம மீட் பண்ணலாம். இந்த அண்டர் வேர்ல்ட்ல இல்ல சார், எங்கேயாவது வெளியே பார்க்கலாம். மேஜிக். மகேந்திரநாத் பூபதி எதிரிகளுக்கு மரியாதை கொடுப்பான், ஆனா கூட இருந்த குழி பறிக்கிறவங்களை விட மாட்டான். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பழைய பாட்டு ஞாபகத்துக்கு வருது. அந்த பாட்டை பாட்டுமா பாஸ்? ஆடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காது, 1000 வருஷம் நிமித்தி வச்சாலும் நாய் வாழு நிமிராது. நல்ல விஷயம் யார் பண்ணாலும் அது அரசாங்கம் பண்ண மாதிரி தான். இதே அரசாங்கம் பண்ணதுன்னா அது கடவுள் பண்ண மாதிரி. போ, நீ பண்ணது நல்ல விஷயம். Come on, let's move on. பூபதி, நான் சொல்லிதானே இந்த மேஜிக்கை இங்க வேலைக்கு சேர்த்த.
உன் சாவுக்கு நானே காரணமாயிட்டனே பூபதி. ஹலோ, இங்க பூபதி இறந்து கிடக்குறான். அதான் இவங்க ஃபீல்ட்ல சாதாரணம் தானே. அவரு கூட ஒரு அண்ணாச்சி இருப்பார்ல, அவரும் செத்து போயிட்டார். பயம் கிரிமினல்ஸ் மனசுல பயத்தை உருவாக்கணும். அப்பதான் கிரிமினல்ஸ் உருவாக மாட்டாங்க. யக்ஷா ரிக்வேதம் பிரகாரம் யக்ஷான்னா இயற்கையை காப்பாத்துறவன் அர்த்தம். இயற்கைன்னா கடவுள், கடவுள்னா சத்தியம், தர்மம், நீதி, நியாயம், அகிம்சை. ஒவ்வொருத்தரும் யக்ஷாவா மாறினா இந்த சமுதாயம் கிரைம்லெஸ் சிட்டிலேருந்து பேர்லெஸ் சிட்டியா